சங்கீதம் 71:23 வசனத்திலே இப்படியாக சங்கீதக்காரன், நான் பாடும்போது என் உதடுகளும் நீர் மீட்டுக்கொண்ட என் ஆத்துமாவும் கெம்பீரித்து மகிழும் என்று சங்கீதக்காரன் எழுதி வைத்திருக்கிறார். வந்திருக்கிற எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் இந்த பாடலை பாடும்போது என்னுடைய ஆத்துமா, நீர் மீட்டுக்கொண்ட என் ஆத்துமா கெம்பீரித்து மகிழும் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? லேலுயா. உளையான சேற்றிலிருந்து அவர் நம்மை மீட்டு எடுத்திருக்கிறார். சொந்த பிள்ளைகளாக நம்மை மாற்றி இருக்கிறார். அல்லேலுயா. நமக்கு ஒரு நித்திய ஜீவன் நமக்கு உண்டு என்ற தைரியத்தை நமக்கு உண்டு பண்ணி இருக்கிறார். அல்லேலுயா. அதே சங்கீதத்தில் 14 நானோ எப்பொழுதும் நம்பிக்கை கொண்டிருந்து மென்மேலும் உம்மை துதிப்பேன் என்று எழுதி வைத்திருக்கோம். ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே தொடர்ந்து உம்மை துதித்து கொண்டே இருக்கிறோம், உம்மையே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நான் பாடுவேன், நான்
தெய்வம். என்னை நடத்தணும் என்று சொல்லுவாங்க. இம்மட்டும் அவர் உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா. கடந்த நாட்களை எல்லாம் அவர் கண்மணி போல நம்மை பாதுகாத்து கொண்டிருந்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இனிமேலும் அவர் நடத்த வல்லவராயிருக்கிறார். இதுவரை உதவின எபினேசருண்டு, இனியும் உதவி செய்வார். இதுவரை உதவின எபினேசருண்டு, இனியும் உதவி செய்வார். இனியும் உதவி செய்வார். எனவே எதை நினைத்தும் கலங்காதே மகனே, என்னுடைய குடும்பத்தை, என்னுடைய பிள்ளைகளை யெகோவா தேவன் என்னை நடத்தி செல்வார். மறுபடியும் பாடுவோமா? எதை நினைத்தும், எதை நினைத்தும். நீங்க எங்கள் நம்பிக்கையா இருக்கும்போது நாங்கள் எதை நினைத்தும் ஆண்டவரே கவலைப்படாமல் சுகித்து வாழும்படி ஆண்டவரே நீர் எங்களை நடத்தி செல்ல, நீர் எங்களை அற்புதமாய் வழிநடத்த நீர் எங்களுக்கு இருக்கிறபடினால் நாங்கள் கவலைப்படாமல் இருக்கிறோம் ஆண்டவரே. என்னை நடத்தி செல்வார். சுகம் தரும் தெய்வம், சுகம் தரும் தெய்வம் யெகோவா ராஃபா உண்டு. ஆமென். பூரண சுகம் தருவார். வியாதியாய் இந்த இடத்துல வந்திருக்கீங்கன்னா உங்க கைகளை உயர்த்தி கொள்ளுங்க. பலவீனமாய் இருக்கிறவர்கள் உங்களுடைய கைகளை உயர்த்தி கொள்ளுங்க. சுகம் தரும் தெய்வம் யெகோவா ராஃபா உண்டு. பூரண சுகம் தருவார். பூரண சுகம் தருவார். எதை நினைத்தும் நீங்கள் மாத்திரைகள் மருந்து ஆண்டவரே, எங்கள் நம்பிக்கை அல்ல ஆண்டவரே, எங்களுடைய பரிகாரி நீர் ஒருவரே. யெகோவா ராஃபா என்ற நாமம் உடையவரே எங்களுடைய பரிகாரி. அவரே எங்களுக்கு பூரண சுகத்தை தர வல்லவராயிருக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 42வது அதிகாரம். பத்தாவது வசனத்தை வாசிப்போம். நீங்கள் இந்த தேசத்திலே தரித்திருந்தால் நான் உங்களை கட்டுவேன், உங்களை இடிக்க மாட்டேன், உங்களை நாட்டுவேன், உங்களை பிடுங்க மாட்டேன். நான் உங்களுக்கு செய்திருக்கிற தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டேன். ஜனங்கள் எரேமியா தீர்க்கதரிசியை பார்த்து ஒரு விண்ணப்பம் வைக்கிறாங்க. அந்த 2வது வசனத்தை கவனிங்க. தீர்க்கதரிசியாகிய கர்த்தர் நாங்கள் நடக்க வேண்டிய வழியையும் செய்ய வேண்டிய காரியத்தையும் எங்களுக்கு தெரிய பண்ணும்படிக்கு நீர் எங்கள் விண்ணப்பத்துக்கு இடம் கொடுத்து மீதியாயிருக்கிற இந்த சகல ஜனங்களாகிய எங்களுக்காக உம்முடைய தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும். உம்முடைய தேவனாகிய கர்த்தர் நாங்கள் நடக்க வேண்டிய வழியையும் செய்ய வேண்டிய காரியத்தையும் எங்களுக்கு தெரிய பண்ணும்படிக்கு
தேவ சமூகத்தில் அவங்க கேட்குறது எங்களை சரியாக வழி நடத்தணும், நாங்கள் சரியான பாதையில் போகணும். ஆனால் எங்கள் சார்பாக நீ தேவ சமூகத்தில் போய் எங்களுக்காக விண்ணப்பம் செய்யுங்க. தொடர்ந்து அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்களேன். 5வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது அவர்கள் எரேமியாவை நோக்கி, உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உம்மை கொண்டு எங்களுக்கு சொல்லி அனுப்பும் எல்லா வார்த்தைகளின்படியும் நாங்கள் செய்யாவிட்டால் கர்த்தர் நமக்கு நடுவே சத்தியமும் உண்மையுமான சாட்சியாக இருக்க கடவர். இங்கே பெரிய அவங்க ஒரு கமிட்மெண்ட் பண்ணுறாங்க, நாங்கள் இப்படி செய்வோம், செய்யாவிட்டால் அப்படின்னு சொல்லி அவங்க இது பண்ணுறாங்க. தொடர்ந்து 6வது வசனத்தை வாசிப்போம். அது நன்மையானாலும் தீமையானாலும் சரி, எங்கள் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிவதினால் எங்களுக்கு நன்மை உண்டாகும்படி நாங்கள் உம்மை அனுப்புகிற எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து கீழ்ப்படிந்து நடப்போம். அவர் என்ன சொன்னாலும் சரி, அது நன்மைக்கு எதுவானதாக இருந்தாலும் சரி, தீமையானதாலும் சரி, நாங்கள் அதற்கு கட்டுப்படுவோம். இப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு 10வது வசனத்தில், நீங்கள் இந்த தேசத்திலே தரித்திருந்தால், அதாவது இந்த தேசத்திலே தரித்திருந்தால்னு சொன்னால் நான் சொல்கிற வார்த்தையின்படி நீங்கள் செய்தால். கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான வார்த்தைகளோடு இடைப்படுவார். நம்முடைய சூழ்நிலைகள், நம்முடைய தெய்வம் நமக்கென்று கொடுத்துருக்கிற குடும்பம், ஊழியம், நம்முடைய வாழ்க்கை முறை, இதற்கு ஏற்றபடி தேவன் அவரவருக்கு ஒரு பாதை தேவன் நிர்ணயம் பண்ணியிருக்கிறார். நீங்கள் இந்த தேசத்திலே தரித்திருந்தால், நான் சொல்கிறபடி நீங்கள் செய்வீர்கள் என்றால், கர்த்தர் தன்னை எப்படி வெளிப்படுத்துகிறாரு, நான் உங்களை கட்டுவேன், உங்களை இடிக்க மாட்டேன். பொதுவாக பார்த்திங்கன்னா தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் ஒன்று குணமாக்குவேன்னு சொல்லுவார், இல்லைன்னா ஆசீர்வதிப்பேன்னு சொல்லுவார். ஆனால் இங்கே மொத்தம் ரெண்டு விதமாக கட்டுவேன், இடிக்க மாட்டேன். அப்போ கட்டுவதற்கு ஒரு பகுதி இருக்கிறது, இடிக்க வேண்டிய பகுதியும் இருக்கிறது. ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு, நான் உங்களை நாட்டுவேன், பிடுங்க மாட்டேன். அப்போ பிடுங்க வேண்டிய பகுதிகளும் இருக்கிறது. தேவன் சில காரியங்களை நமக்காக சில காரியங்களை அப்படி விட்டு கொடுத்து நம்மை சீர்படுத்தி நம்மை சரியான பாதையில் அழைத்து கொண்டு போகும்படியாக. ஏன்னா ஜனங்கள் அப்படி தான் விண்ணப்பம் சொன்னாங்க. உம்முடைய தேவனாகிய கர்த்தர் நாங்கள் நடக்க வேண்டிய வழியையும் செய்ய வேண்டிய காரியத்தையும் எங்களுக்கு தெரிய பண்ணும். அப்போ கர்த்தர் அவங்களுடைய விண்ணப்பத்துக்கு ஏற்றபடி தான் சொல்கிறாரு. அப்போஸ்தலர் நடபடிகள் 15வது அதிகாரம் 16வது வசனத்தையும் 17ஐயும் வாசிப்போம். மற்ற மனுஷரும் என்னுடைய நாமம் தரிக்கப்படும் சகல ஜாதிகளும் கர்த்தரை தேடும்படிக்கு நான் இதற்கு பின்பு திரும்பி விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதிலே பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன் என்று இவைகள் எல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்கிறார் என்று எழுதியிருக்கிறது. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து, அதாவது எல்லாமே பெர்ஃபெக்ட் கிடையாது. 100க்கு 100% நான் பெர்ஃபெக்டாக வாழ்கிறேன்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் நிச்சயமாக இருக்க முடியாது. ஏதோ ஒரு காரியத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தில் நம்ம ஈடுபடுகிறோம், நம்மளை அறிந்தோ அறியாமலும். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, நான் விழுந்து போனேன். தாவீதுடைய வாழ்க்கையில் ஒரு விழுகை இருந்தது. கர்த்தருக்காக வைராக்கியமாக இருந்த ஒரு மனிதன். ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலும் கூட ஒரு தோல்வி. ஆனால் கர்த்தர் அப்படியே விட்டு விடவில்லை. நீ விழுந்துட்டு இல்லை, அப்படியே கடை அப்படின்னு சொல்லி தேவன் கைவிடுகிற தேவன் கிடையாது. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை
மறுபடியும் நான் கட்டுவேன், இடிக்க மாட்டேன். நம்முடைய தேவன் கட்டுகிற தேவன், நம்முடைய வாழ்க்கையை கட்டுகிற தேவன், நம்முடைய குடும்பத்தை கட்டுகிற தேவன், நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை கட்டுகிற தேவன். நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவத்திலையும் தேவன் நம்ம கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறார். நாம் தான் கற்றுக்கொள்ள வேண்டும், அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு தோல்வியிலையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பகுதிகள் நிறைய இருக்கிறது. ஆனால் நம்ம அதுக்காக ரொம்ப பெருசாக எடுத்துக்கிறது கிடையாது, பாட்டு போயிட்டே இருக்கிறோம். ஆனால் தோல்வி என்பது வெற்றியின் முதல் படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஒரு இடத்துல விழுந்துட்டோம்னா அதில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கிறது. இங்கே கர்த்தர் என்ன பண்ணுறாரு, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் விழுந்து போச்சு இப்போ அப்படின்னு கர்த்தர் கைவிடுகிற தேவன் கிடையாது. மறுபடியும் எடுப்பித்து பழுதாய் போனவைகளை மறுபடியும் தேவன் அப்படியே விடாமல் மறுபடியும் அந்த வார்த்தையை ஆண்டவர் திருப்பி உபயோகப்படுத்துகிறார். பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி செவ்வையாக நிறுத்துவேன். ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. இது ஒன்றுக்கும் ஆகாது, இதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும்படியான ஒரு சூழ்நிலை நமக்குள்ளே இருக்குமானால் தேவன் அதை மாற்றுவதற்கு வல்லமை உள்ள தேவன். இது கர்த்தராலே உண்டாயிற்று, நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிற்று. தேவனால் எல்லாம் கூடும். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து தேவன் அதை சீர்படுத்தி செம்மைப்படுத்தி தாவீதின் இடத்துல நம்ம வச்சு பார்க்கணும். அதாவது ஆதாம் ஏவாளும் தவறு செய்தாங்க, தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டார்கள். ஆனால் தேவன் அவங்களை அப்படியே விட்டு விடவில்லை. அங்கேயே ஒரு ரட்சிப்பின் திட்டத்துக்கு ஒரு அடிக்கல் தேவன் போட்டார். ஒரு கட்டடத்தை கட்டுவதற்கு எப்படி அடிக்கல் நாட்டுறோமோ அதே போல் நம்முடைய ரட்சிப்பின் திட்டத்தையும் அதே ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் டெக்ளேர் பண்ணார். நம்முடைய தேவன் பார்த்திங்கன்னா எந்த பகுதியில் நம்ம விழுந்து கிடக்கிறோமோ அந்த இடத்துல தேவன் நம்மளை மறுபடியும், இந்த வசந்த கவனிச்சிங்கன்னா, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதில் பழுதாய் போனவர்களை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துகிற தேவன் நம்முடைய தேவன். யாத்திராமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 17வது இதில் பார்த்திங்கன்னா எகிப்தில் இஸ்ரேல் ஜனங்கள் பலுகி பெருகினார்கள். இது பார்வோனுக்கு பயமாகவும் பொறாமையுமாக இருந்தது. இவங்க அப்படியே பலுகி பெருகிட்டே இருந்தாங்கன்னா ஒருவேளை நம்மளை காட்டிலும் பெரிய பலத்த ஜாதியாய் மாறிடுவார்களோ அப்படின்ற ஒரு பயம் அவனுக்கு வந்தது. அப்போ அவன் என்ன பண்ணுறான்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு நெருக்கடியை கொடுக்குறான். அதனுடைய உச்சக்கட்டமாக எல்லா ஆண் பிள்ளைகளையும் பிரசவிக்கும் போதே கொண்டு போடும்படியாக மருத்துவ செயலுக்கு கட்டளை கொடுக்குறோம். அந்த குழந்தை இந்த பூமியில் பிறக்கும் பொழுதே அதை என்ன பண்ணிடணும், அழிச்சிடணும். ஆண் குழந்தைகள் எல்லாம் கொன்னுடணும். ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம். மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளைப்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடே காப்பாற்றினார்கள். மருத்துவச்சிகளோ அந்த லோன்றில் தான் இருக்குது அர்த்தமே. மற்றவங்க செய்யலாம், ஆனால் நான் செய்யக்கூடாது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எனக்கு தகுதியாக இராது. அவங்க செய்கிறாங்க, இவங்கெல்லாம் செய்கிறாங்க, சமுதாயமே செய்யுது, ஊரே செய்யுது, செய்யலாம். ஆனால் எனக்கு அது தகுதியானது கிடையாது. சில காரியங்களை நாம் வரைமுறை வைக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. யார் தான் லஞ்சம் வாங்கலை, யார் தான் கமிஷன் வாங்கலை, யார் தான் இதை செய்யலை அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு நாமே ஒரு சமாதானத்தை சொல்லிக்கிறோம்.
மருத்துவச்சிகளோ. அருமையானவர்களே, மனிதனுடைய அதாவது மனிதனை காட்டிலும் ஒருத்தர் நமக்கு மேலே இருக்கிறார். நம்ம அவருக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். இது அவருடைய பார்வையில் சரியாக இருக்குமா, நான் இந்த காரியத்தை செய்கிறேனே, இது தேவன் ஏற்றுக்கொள்வாரா, அவர் அங்கீகரிப்பாரா? மருத்துவச்சிகளோ ராஜாவுடைய கட்டளைக்கு அவங்க தங்களை ஒப்பு கொடுக்கவில்லை. தேவன் என்ன செய்கிறான்னு பாருங்கள். 20வது வசனத்தை வாசிப்போம். இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார், ஜனங்கள் பெருகி மிகுதியும் பழுத்து போனார்கள். எப்போ மருத்துவச்சிகள் கர்த்தருக்கு பயந்தாங்களோ அப்போ தேவன் அவங்க குடும்பத்தை கட்ட ஆரம்பிச்சிடார். நம்ம குடும்பத்தை கட்டுவது, நம்மை கட்டுவது என்பது நம்முடைய முயற்சி வேதத்தின்படி அற்ப பிரயோஜனம் உள்ளது. சரீர முயற்சியோ அற்ப பிரயோஜனம் இருக்கும், பிரயோஜனம், ஆனால் ஒன்றுக்கும் உதவாத பிரயோஜனமாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் கட்ட வேண்டும். கர்த்தர் கட்டாராயில் கட்டுகிறவனுடைய பிரயாசம் விருதா. வீடை யாருன்னா கட்டலாம், காசு கொடுத்தா நம்ம கொடுக்குற காசுக்கு அவர் வீடு கட்டி கொடுத்துடுவார். ஆனால் குடும்பத்தை கட்ட வேண்டும் என்றால் அது தேவனாலே மட்டும்தான் முடியும். இன்றைக்கெல்லாம் சமுதாயத்தில் நீங்கள் எந்தளவுக்கு கவனமாக அதெல்லாம் கவனிக்கிறீங்களோ எனக்கு தெரியலை, கவனித்து பாருங்கள். இளைய தலைமுறையினர் ஒரு பயங்கரமான பாதையில் போய்கிட்டு இருக்கிறாங்க. அவங்கள மீட்டெடுப்பது என்பது அவ்வளோ ஈஸியான காரியமாக இல்லை. பெற்றோர் அலட்சியமாக இருக்கிறாங்க. தங்களுடைய பிள்ளைகளை குறித்து நான் சொல்கிறது அவிசுவாசிகளை குறித்து சொல்லவில்லை. ரட்சிக்கப்பட்டோன்னு சொல்கிறவங்க, அபிஷேகம் பெற்றோன்னு சொல்கிறவங்க, ஊழியம் செய்கிறோம்னு சொல்கிறவர்கள் தங்களுடைய சந்ததியை குறித்து எந்த கவலையும் இல்லாமல் நிர்விசாரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பிசாசு அதாவது அருமையான உயிரை வேட்டையாடி கொண்டிருக்கிறான், ஆத்துமாக்களை வேட்டையாடி கொண்டிருக்கிறான். சபை நிர்விசாரமாக கவலையற்று பொறுப்பற்று நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியமும் நம்முடைய குடும்பத்தை பாதிக்கும். ஜாக்கிரதையாக நம்முடைய குடும்பத்தை கவனித்து கொண்டு போக வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. இன்றைக்கி சமுதாயத்தில் நடக்கிற சம்பவங்கள்லாம் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா நம்ம குடும்பத்தை எப்படி தேவ சமூகத்தில் கொண்டு போய் நம்ம நிப்பாட்ட போகிறோம்ன்றதே ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கிறது. கர்த்தருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது. நாமும் மலர் போகணும், நம்ம குடும்பமும் போய் சேரணும். இந்த உலகத்தின் பாடுகள், இந்த உலகத்தினுடைய காரியங்கள் எல்லாம் எதுவும் நமக்கு அதுக்கு முன்பதாக ஒன்றுமே இல்லை. மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்தாங்க. ராஜாவுடைய கட்டளை செய்வதற்கு அவங்க தங்களை ஒப்பு கொடுக்கவில்லை. ஆனால் தேவன் என்ன பண்ணாரு பாருங்கள். 21வது வசனத்தை வாசிப்போம். மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவருடைய குடும்பங்கள் தலைக்கும்படி செய்தார். குடும்பங்களை தலைக்கும்படி செய்தார். கட்டுகிற தேவன் நம்முடைய தேவன். அருமையானவர்களே, என்ஜினியர் கட்டுறாரு, ஆனால் பணத்தை நம்ம தான் கொடுக்குறோம். பணமும் அவர் போட்டு கட்டி வீடு இலவசமாக கொடுப்பது கிடையாது. அதே போல் தேவன் குடும்பத்தை கட்டுகிறார், ஆனால் அதற்கு நாமும் செய்ய வேண்டிய காரியங்கள் உண்டு. இந்த மருத்துவச்சிகளை பொறுத்த மட்டுக்கும் கர்த்தருக்கு பயந்தாங்க. இஸ்ரவேல் குடும்பத்தை சேர்ந்த ஆண் மக்களை கொலை செய்ய அவர்களுக்கு தங்களை ஒப்பு கொடுக்கவில்லை. கர்த்தர் மேலது பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார். ராஜா பார்வன் பார்க்குறானோ இல்லையோ, அண்டர் சராசரங்களை ஆளுகை செய்கிறவர் நம்முடைய தேவன் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார். நம் குடும்பம் கட்டப்பட வேண்டும். நம்முடைய தனிப்பட்ட ஆவிக்கிற ஜீவியம் கட்டப்பட வேண்டும். எப்படி ஒரு செடிக்கு நம்ம தண்ணி பாய்ச்சிறோம், அதை பராமரிக்கிறோம், அதுக்கு வேண்டிய எல்லா விதமான வளர்ந்து கனி கொடுப்பதற்கு என்னென்ன செய்கிறோமோ அவ்வளவையும் நாம் செய்கிறோம். அதே போல் நம்முடைய ஆவிக்கிற ஜீவியத்திலும் நாம் கனி கொடுக்கும்படியாக அதற்கு வேண்டிய எல்லா காரியத்தையும் செய்ய வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவருடைய குடும்பங்கள் தலைக்கும்படி செய்தார். அவங்க அதுக்கான ஜெபம் பண்ணலை, அவங்க எதிர்பார்க்கவும் இல்லை. அவங்க ஒரே ஒரு காரியம் தான், கர்த்தருக்கு பயந்தாங்க. அந்த காரியத்தை செய்வதற்கு தங்களை விலக்கி கொண்டார்கள். தேவன் என்ன பண்ணுறாரு, அதுக்குரிய பதிலை கொடுக்குறாரு. தேவனை பற்றி பொறுத்த மட்டுக்கும் அவர் நாமத்தின் நிமித்தம் அவருக்கு பயந்து நம்ம செய்கிற எந்த காரியமாக இருந்தாலும் அதுக்கு ரிவார்டு உண்டு. இங்கேயும் உண்டு, அங்கேயும் உண்டு.
அதாவது வந்து கர்த்தர் எப்படி கட்டுறாருன்றதுக்கு இந்த புஸ்தகத்திலே ஒரு 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 உதாரணமாக கொடுக்கப்பட்டது. பார்வோன் சொல்லிட்டான் எல்லா ஆண் மக்களையும் கொலை பண்ணிடணும்னு சொல்லி. ஆனால் கர்த்தர் வந்து மோசேயை அவங்க வீட்டில் தான் வச்சு வளர்த்தார். எந்த பார்வோன் வந்து ஆண் மக்களெல்லாம் கொலை செய்யணும்னு சொன்னானோ ஆண்டவர் என்ன பண்ணார், தனக்கு சித்தமான நபரை அவன் அந்த வளர்க்க வேண்டிய பொறுப்பை அவன்கிட்டே ஒப்படைச்சிட்டார். தேச சட்டத்தின்படி இந்த குழந்தை பெற்றெடுத்த தாய் ஒரு நாணல் ஒரு பெட்டியை செஞ்சு அதை பாதுகாப்பாக கொண்டு போய் ஆற்றுல விட்டாச்சு. ஆனால் அதே நேரத்தில் பார்வனுடைய குமாரத்தை ஸ்நானம் பண்ணும்படியாக ஆற்றுக்கு வரும். அவருடைய கண்களுக்கு அந்த பெட்டி தெரிகிறது. குழந்தையை திறந்து பார்க்குறாங்க, அது அழுகிறது. அழுகிற குழந்தையை பார்த்தோன்னே அவளுக்குள்ளாக ஒரு இரக்கம். அருமையானவர்களே, இதெல்லாம் யதார்த்தமாக நடந்த காரியம் அல்ல. தேவன் எல்லாத்தையும் பிளான் பண்ணி வைக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற சில காரியங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளெல்லாம் வந்து யோசித்து பார்த்தோம்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். கர்த்தர் அப்படியே எல்லாத்தையும் சரியாக சரியாக நம்மளை வழிநடத்தி கொண்டு போவார். அந்த பார்வனுடைய குமாரத்தை அன்றைக்கி அந்த ஆற்றுக்கு வரலைன்னா ஒருவேளை இந்த குழந்தை தண்ணியில் அடிக்கப்பட்டு கொண்டு போயிருக்கலாம், வேறு ஏதாச்சும் அது அந்த குழந்தைக்கு ஏற்பட்டிருக்கலாம். தேவன் சரியாக அழைத்து கொண்டு வருகிறார். அங்கே தன்னுடைய சகோதரி வெயிட் பண்ணுற அந்த குழந்தைக்கு என்ன தான் நடக்குதுன்னு பார்த்துரும். போய் தன்னுடைய தாயை அழைத்து கொண்டு வருகிறார். அவங்களாம் சொல்லுவாங்களா, கரும்பு தின்ன கூலியா, பெத்த பிள்ளையை வளர்க்குறதுக்கு கூலி. ராஜா கொடுக்குற சம்பளம் எப்படி இருக்கும்? கூலி வாங்கிக்கிட்டு தன் சொந்த பிள்ளை. இதுதான் தேவன் கட்டுற மெத்தட். அப்படி தான் இருக்கும். நமக்கு எதிரடியான சூழ்நிலையாக இருந்தாலும் கூட கர்த்தர் என்ன பண்ணுவார், அதை நமக்கு சாதகமாக மாற்றி நம்முடைய குடும்பத்தை கட்ட முடியும். இந்த பார்வன் நினச்சிருக்க மாட்டான், இதே பிள்ளை தான் நாளைக்கு வந்து நம்மளை உரைக்க போகிறான், நம்ம எகிப்து தேசத்தை கலங்க பண்ண போகிறது இந்த நபர் தான்ன்றது அந்த பார்வனுக்கு அப்போ தெரியாது. ஆனால் தேவனுக்கு எல்லாம் தெரியும். சகல சாஸ்திரங்களையும் சகல கலைகளையும் கற்றுக் கொடுத்து அந்த மோசையை உருவாக்க வேண்டிய பொறுப்பை அந்த பார்வனுக்கு தான் ஆண்டவர் கொடுத்தார். செய், உன்னுடைய கற்பனையா என்னுடைய கற்பனையா? நீ ஆற்றுல தானே போட சொன்ன, ஆனால் அதே ஆற்றுலேருந்து ஒரு பிள்ளையை கொண்டாடுறேன் பாரு. அந்த பிள்ளை ராஜரீகமாக அரண்மனையில் வளர்ந்தது. கர்த்தருடைய சித்தத்தை செய்வதற்காக, மனிதனுடைய சித்தத்தை செய்வதற்காக அல்ல. கர்த்தர் 40 வருஷம் அந்த வளர்க்க வேண்டிய பொறுப்பை பார்வோன் கையில் கொடுத்தார். கர்த்தர் கட்டுகிற விதமே வித்தியாசமாக இருக்கும். நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிற்று. நம்மளாம் வந்து சில காரியங்களெல்லாம் நம்ம வந்து அப்படியே யோசித்து பார்த்தோம்னா அது நமக்கு புரியும். இந்த உட்காந்தெல்லாம் யோசிக்கணும். தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து நம்முடைய வாழ்க்கையிலையும் தேவன் எவ்வளோ காரியங்கள் செய்கிறாரு. யாருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தரை வந்து செய்யாமவே கிடையாது. கர்த்தர் எல்லாருடைய வாழ்க்கையிலும் அவர் இரக்கம் உள்ள தேவன், தயவு உள்ள தேவன். ஆனால் நம்ம தான் என்ன பண்ணுறது கிடையாது, அதை பெருசாக எடுத்துக்கிறதே கிடையாது. பதிலை பெற்றுக்கொள்கிற வரைக்கும் நான் ஜெபம் பண்ணுறோமே தவிர, பதிலை பெற்றுக்கொண்ட பிறகு நம்ம பாட்டு போய்கிட்டே இருப்போம். அப்புறம் அடுத்த ஜெப குறிப்பு, அதை காண்டி ஜெபம் பண்ணுவோம், அதற்காக உபவாசம் இருப்போம், அதுக்கு பதில் வந்தோடனே அடுத்தது, அப்படி போய்கிட்டே இருப்போம். இந்த காரியத்தை எப்படி தேவன் நமக்கு வாக்கிய பண்ணினார், இந்த காரியத்தை எப்படி நமக்கு செய்தார் என்பதை நம்ம பெருசாக எடுத்துக்கிறதே கிடையாது. உட்காந்து யோசித்து பாருங்கள். கர்த்தர் எப்படி விதமாக கட்டுகிறார். அவர் கட்டுகிற விதமே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். மத்தேயு சுவிசேஷம் 7வது அதிகாரம் 1 அதாவது வந்து கர்த்தர் கட்டுவார் என்றார், கர்த்தரை அஸ்திவாரமாக கொண்டு அந்த வீடு கட்டப்பட்டிருக்கும் என்றார். அது எப்படி இருக்குன்றதுக்கு எங்கள் ஆவியான் எழுதி வச்சிருக்கிறாரு. 7வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிப்போம். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. பெருமழை சொரிந்து, இதெல்லாம் நமக்கு ரொம்ப அனுபவமான ஒரு காரியம். மழை பெய்யும், தெருக்களில் வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துடும்,
அது கீழ்த்தளத்தில் இருக்கிறவங்களுடைய பாடு இருக்கு. அவங்க படுற பாடு ரொம்ப சிரமம்தான். கீழ்த்தளத்தில் குடியிருக்கிறவங்க சென்னை வாசிகள். பெருமழை சொரிந்து எல்லாம் பெருசாக தான் இருக்குது. பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து மோதியும் விழவில்லை. இதுதான் கர்த்தர் கட்டுறது. கர்த்தரை நாம் அஸ்திபாரமாக கொண்டு நாம் செய்கிற காரியம் எதுவாக இருந்தாலும் சரி. பெருமழை பெய்யாதுன்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. மழை பெய்யத்தான் செய்யும், பெருவெள்ளம் வரத்தான் செய்யும். ஆனால் நம்மை அது இன்னும் ஒன்றும் பண்ண முடியாது. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்திலே 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. நீ ராஜா தான். உன்கிட்டக்க கூட அது வருவதற்கு தேவன் அனுமதிக்க மாட்டார். தேவன் கட்டுகிற ஒரு வீடு அல்லது குடும்பம் அல்லது மனிதனுடைய வாழ்க்கை, மனுஷனுக்கு பிரச்சனை கொஞ்சம் நஞ்சமாக இருக்குது. யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ அரௌண்டு ஆவிக்குரிய உபத்திரவங்களே நிறையா இருக்குது. பாவ இச்சைகள், ஆவிக்குரிய போராட்டங்கள். இந்த கண்ணு சொன்னபடி கேட்க மாட்டேங்குது, பார்க்கக்கூடாதெல்லாம் பார்க்குது, பேசக்கூடாதெல்லாம் பேசுது. அடக்கி தான் வைக்க முயற்சி பண்ணுறோம், ஆனால் அது அடங்க மாட்டேங்குது. கண் அங்கே தான் போகுது, வாய் பேசுது, விடிய விடிய கிளிய கிளிய பேசுது. ஆனால் படுக்கும்போது ஐயோ பேசக்கூடாதுன்னு நினைக்கிறோம், பேசிட்டோம், சரி இப்போ மறுநாள் காலையில் திருப்பி பேசுது. அடங்க மாட்டேன்து. ஆனால் தேவன் கட்டுவார் என்றால் அடங்கும், கட்டுப்படும். ஏனென்றால் இது தேவ வார்த்தையிலே அஸ்திவாரம் போடப்பட்டிருக்கிறது. பெருமழை பெய்யும், பெருவெள்ளம் வரும், காற்று அடிக்கத்தான் செய்யும், அந்த வீட்டின் மீது மோதத்தான் செய்யும், ஆனால் வீடு விழாது. சோதனைகள், எவ்விதமான சோதனைகள் வந்தாலும் சரி, நம்முடைய ஆவிக்குரிய பாவ சோதனைகளாக இருந்தாலும் சரி, வேறு பொருளாதார நெருக்கடிகள் அல்லது சமாதான கேடுகள் எதுவாக இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையை அல்லது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை கட்டுவார் என்றால் அது விழவில்லை. ஏனென்றால் அது கண்மலை மேல் அஸ்திபாரம் போடப்பட்டது. அருமையானவர்களே, கர்த்தர் கட்டுகிற விதம் வித்தியாசமானது. இதே மத்திய சுவிசேஷம் 12வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிப்போம். அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் நெறிந்த நாளை முறிக்காமலும் மங்கி எறிகிற திரியை அணைக்காமலும் இருப்பார். நான் கட்டுவேன், இடிக்க மாட்டேன். ஆண்டவர் சொல்றாரு, நெறிந்த நாளை முறிக்காமலும் மங்கி எறிகிற திரியை அணைக்காமலும். இந்த புல்லாங்குழல் வாசிக்கும்போது அது நாடல், அந்த மூங்கில் தான். அது சமயத்தில் அது என்ன இடம் நொறுங்கி போயிடும். அது அவ்வளோ ஈஸியாக தூக்கி எறிஞ்சிட மாட்டாங்க. அதுலேருந்து வரக்கூடிய நாதம் அவ்வளோ இனிமையாக பழசாக அதுலேருந்து வரக்கூடிய அந்த நாதம் ரொம்ப இனிமையாக இருக்கும். அந்த புல்லாங்குழலை தூக்கி எரிஞ்சிடாமல் அதை என்ன பண்ணுவாங்க, கட்டுவாங்க. நூல் எடுத்து அதுக்கு அழகான ஏதாச்சும் ஒன்றை போட்டு பழையபடி அதை உபயோகப்படுத்தும்படியாது. இதுதான் முறிஞ்சு போச்சுல்ல, எவ்வளோ நாங்கள் இருக்குது, எவ்வளோ மூங்கில் இருக்குது அப்படின்னு இன்னொன்று தேடாமல் அந்த நெறிந்த நாணலை கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அதை திருப்பி உபயோகப்படுத்தப்படும்படியாக. நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எரிகிற திரியை அணைக்காத தேவன். இதுதான் மங்கி போச்சுல, இது நீ ஒன்றுக்கு உதவாது அப்படின்னு சொல்லி மனுஷன் என்ன பண்ணிடுவான், தூக்கி எறிஞ்சிடுவான். இன்றைக்கெல்லாம் முதியோர் இல்லாமலாம் பெருகிட்டே இருக்குது. காரணம், இனி இவங்க நமக்கு தேவைப்பட மாட்டாங்க, இவங்க நமக்கு சம்பாரித்து கொடுக்க மாட்டாங்க, இனி இவங்க நமக்கு சொத்து சேர்த்து வைக்க மாட்டாங்க. அவ்வளோதான், வயசாகிடுச்சில்ல, போ 3 வேளை சோறு மட்டும் உனக்கு அங்கே கிடைக்கும், சாப்பிட்டுட்டு இரு. மங்கி எறிகிற திரியை தேவன் அணைக்கிற தேவன் கிடையாது. நீ முதிர் வயதிலும் அவர் நம்மை தாங்குகிற தேவன். மறைமுடி வரைக்கும் நான் உன்னை தாங்குவேன். தேவன் மனுஷன் ஒருவேளை நம்ம வயசாகிடுச்சு, இனிமேல் இது பிரயோஜனம் கிடையாது, சொத்தெல்லாம் எழுதி வாங்கியாச்சுல, கொண்டு போய் எங்கேயாச்சும் ஒரு அடல்ட் ஹோமில் விட்டுட்டு வாங்க அப்படின்றது கிடையாது. அவர் மங்கி எறிகிற திரியை அணைக்காத தேவன் நம்முடைய தேவன். நான் கட்டுவேன்,
இடிக்க மாட்டேன். கடைசி வரைக்கும் நம்மளை முற்றும் முடிய ரட்சிக்கிற தேவன் நம்முடைய தேவன். நீங்கள் மோசையை குறித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவன் மறிக்கும் பொழுது அவன் யுத்த வீரனாக இருந்தான். அவன் கண் மங்கவே இல்லையா. நீங்கள் நம்ம எல்லாம் கண்ணாடி போட்டு தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அவன் மறிக்கும் பொழுது அவன் பார்வை மங்கவில்லை. யுத்த வீரன், யுத்த காலத்தில் போய் சண்டை போடுற அளவுக்கு தெய்வம் அவனுக்கு பலன் கொடுத்தார். அவன் சரீரத்தில் ஒரு பழுதும் கிடையாது. இன்றைக்கி மனுஷனை சொல்கிறான், காடு வா வான்னுது, வீடு போன்னுது. இதெல்லாம் மனுஷன் சொல்கிற கூத்து. தேவன் அப்படி சொல்கிற தேவன் கிடையாது. அவரை இடிக்காத தேவன். நான் கட்டுவேன், இடிக்க மாட்டேன், முதிர் வயதிலும். அருமையானவர்களே, இதெல்லாம் மனதில் பதிவு வச்சுக்கணும். நம்ம சொல்லக்கூடாது வயசாகிடுச்சுல்லங்க, அப்படி தாங்க. உலகத்துக்கு என்ன வயசாகிடுச்சுன்னு சொல்லலாம், பரலோராஜ்யம் விதமாக சொல்வது கிடையாது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசிப்போம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஒரு தாவீது அவனுடைய கூட்டத்தோடு சென்று ஒரு இடத்துக்கு போயிட்டே இருப்பான். போகிற வழியில் ஒருத்தன் ஒரு வாலிபன் கீழே விழுந்து கிடப்பான். தாவீது அவன் மேலே இறக்கப்பட்டு அவனுக்கு உணவுலாம் கொடுத்து, நீ யார், நீ எந்த தேசத்தான் அப்படின்னு சொல்லி விசாரிப்பான். அப்போ அவன் சொல்லுவான், நான் இன்ன தேசம், என்னுடைய எஜமானர் நான் வியாதிப்பட்டுட்டேன்னு சொல்லி என்னைய விட்டுட்டு போயிட்டார். பாலைவனத்தில் இன்னி இந்த வேலைக்காரன் நமக்கு பிரயோஜனப்பட மாட்டான், இவனுக்கு வியாதிப்பட்டுட்டான், இவனை மருத்துவம் பார்த்து இவனை சுகமாக்கி, அதுக்கெல்லாம் அந்த எஜமானருக்கு விருப்பம் கிடையாது. அப்படியே நெருக்கதியாக விட்டுட்டு போயிட்டான். தாவீது என்ன பண்ணுவான், அவனுக்கு மாலாவது வேண்டிய உணவை கொடுத்து அவனுக்குள்ள ஜீவன் வரும்படி செய்து அந்த உயிரை காப்பாற்றிடும். இதுதான் தாவீதின் மைந்தனுடைய சுபாவம். அதுதான் இயேசு கிறிஸ்துடைய சுபாவமும். அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்க, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை கொடுக்கிற தேவன், கட்டுகிற தேவன் நம்முடைய தேவன், இடிக்கிற தேவன் கிடையாது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நல்ல சமாரியன் ஓமையை சொன்னார். ஆசாரியன் வந்தான், லேவியன் வந்தான், இவங்கெல்லாம் விலகி தான் போனாங்க. அங்கே ஒரு சமாரியன் வந்தான், அவன் விலகி போகவில்லை. தன் வாகனத்து மேலே அவனை ஏற்றிக்கொண்டு போய் அவனை கொண்டு போய் பராமரிக்கிறான், அந்த உயிரை காப்பாற்றுகிறான். மற்றவங்க 2 பேரும் இது ஒருவேளை ஜீவன் போயிடுச்சு என்னமோ தெரில, நம்ம பாட்டு போவோன்ட்டு போயிட்டாங்க. ஆனால் தெய்வன் அவ்விதமாக போவது கிடையாது. நம்முடைய தேவன் இடிக்கிற தேவன் கிடையாது. அவர் மங்கி எரிகிற திரியை அணைக்கிற தேவன். இன்னும் அது கொஞ்ச நாள் எரியட்டும், இன்னும் அது இருக்கட்டும். அது அவசரப்பட்டு அதை அணைஞ்சு போகக்கூடாது. அதை நன்கு எரியும்படியாக தூண்டி விடுகிற தேவன் நம்முடைய தேவன். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, சோர்ந்து போகிறவனுக்கு அவன் பலன் கொடுக்கிற தேவன், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை கொடுக்கிற தேவன். நம்முடைய வாழ்க்கையில் சோர்ந்து போகும்போது சொல்லுங்கள், ஆண்டவரே நான் சோர்ந்து போயிருக்கிறேன், எனக்கு பலன் கொடுங்க. நிச்சயமாக உங்களுடைய அந்த பலன் உண்டாவதை நீங்கள் காண்பீர்கள். அந்த விசுவாசம் இருக்கணும். நம்ம என்ன பண்ணுறோம்னா, கொஞ்சம் பலவீனம் வந்துருச்சுன்னா உடனே போய் படுத்துக்கிறோம். டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் ஃபோன் போடு, உடனே டாக்டரை போய் பாரு. அவர் என்ன பண்ணுவான்னா, நமக்கு 1% பயத்தோடு போனோம்னா அவர் மீதமுள்ள 99% பயத்தை ஏற்றி விட்டுருவார். ஒருவேளை உங்களுக்கு இதுவாக இருக்கும், நீங்கள் போய் அந்த ஸ்கேன் எடுத்துகிட்டு வா, அந்த ஸ்கேன் எடுத்துகிட்டு வா. இதில் இவனுக்கு போகும்போது கொஞ்சம் பயத்தோடு போனவன் வரும்போது மிரண்டு போய் தான் வருவான். ஆனால் தேவன் அவ்விதமாக இல்லை. கர்த்தர் நம்மளை பலப்படுத்துகிற தேவன், சத்துவத்தை கொடுக்கிற தேவன் நம்முடைய தேவன். அவர் இடிக்கிற தேவன் அல்ல, அவர் கட்டுகிற தேவன். அருமையானவர்களே, அதை நம்ம புரிந்து கொள்ளணும். நான் கட்டுவேன், இடிக்க மாட்டேன். சத்துவம் கொடுக்கிற தேவன், பலன் கொடுக்கிற தேவன் நம்முடைய தேவன். நியாயாதிபதியின் புஸ்தகம்
அந்நாட்களில் பார்த்திங்கன்னா மோசே ஆண்டவர் வந்து உண்டாக்குனார், ஏற்படுத்தினார். அவன் மோசே காலம் முடிஞ்ச பிறகு யோசுவாவை ஏற்படுத்தினார். நான் இதற்கு பின்பதாக ஜனங்களெல்லாம் கொண்டு போய் அங்கே போய் செட் பண்ணியாச்சு. ஆனால் ஜனங்கள் வந்து கர்த்தருக்கு உண்மையாக இருக்கலை. அவங்க வந்து திருப்பி பழையபடி அந்த விக்கிரக வழிபாடுகள் எல்லா அசுத்தமான காரியங்களுக்கு தங்களை ஒப்பு கொடுப்பாங்க. கர்த்தர் என்ன பண்ணுவார்னா அவங்கள பிடிச்சி கொண்டு போய் எதிராளி கையில் ஒப்படைச்சிடுவார். அவர் இரக்கமுள்ள தேவன், அடிக்கிறதுக்கு மனசு வராது. அதனால் என்ன பண்ணுவார்னா பெலிஸ்தியன், அமலேக்கியன் இவங்க கையில் ஒப்பு கொடுத்துருவார். அவன் நல்லா மொத்துவான். ஜனங்களாம் என்ன பண்ணுவாங்க, ஒரே கூக்குரல் இடுவாங்க, கடவுளே எங்களை காப்பாற்றுங்க. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு பாருங்களேன். இப்போ அந்த நியாயாதிபதிகள் 2வது அதிகாரத்தில் 18வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் நியாயாதிபதிகளை எழும்ப பண்ணுகிற போது கர்த்தர் நியாயாதிபதியோட கூட இருந்து அந்த நியாயாதிபதியின் நாட்கள் எல்லாம் அவர்களை சத்துருக்களின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சித்து வருவார். அவர்கள் தங்களை இறுக பிடித்து ஒடுக்குகள் நிமித்தம் தவிக்கிறதினாலே கர்த்தர் மனஸ்தாபப்படுவார். கர்த்தர் நியாயாதிபதியோட கூட இருந்து டைரெக்டாக ஆண்டவர் வந்து இறங்குற அளவுக்கு இங்கே வந்து இஸ்ரேல் ஜனங்கள் வந்து கர்த்தருக்கு வந்து அவங்க மனம் திரும்புறது கிடையாது. தாங்கள் செய்கிற துன்மார்க்கத்தை விட்டு வெளியே வருவது கிடையாது. அதனால் கர்த்தர் ஆனாலும் கூட கர்த்தர் என்ன பண்ணுறாரு, இஸ்ரேல் ஜனங்கள் படுகிற கஷ்டங்களை பார்த்து அவருக்கு உதவி செய்யும்படியாக நியாயாதிபதியில் எழுப்புகிறார். நியாயாதிபதியில் எழுப்பிட்டு அவரும் கூட இருந்து, நம்ம அதுதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய சத்தியம். அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து சரி நியாயாதிபதியில் எழுப்பியாச்சு இல்லை அப்படின்ட்டு அவர் தான் தனியாக இல்லாமல் அந்த நியாயாதிபதிகளோடு சேர்ந்து அவர் என்ன பண்ணுறாரு, அந்த நியாயாதிபதி நாட்களெல்லாம் அவர்கள் சத்துருக்களின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி. கர்த்தர் இடிக்கிற தேவன் கிடையாது. நீதான் பாவம் செஞ்சல, போ நல்ல அனுபவி, உனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும், நல்ல அடி வாங்க. கர்த்தர் வந்து நமக்கு வாய்ப்புகளை கொடுத்து கொண்டே இருக்கிறாரு. நம்ம பாவம் செய்கிறோம், தண்டிக்கப்படுகிறோம். நம்முடைய வேதனையின் கூக்குரலை தேவன் பார்த்து நமக்கு இரக்கம் செய்கிறார். அதுக்கு ஒரு பரிகாரத்தை உண்டு பண்ணுகிறார். ஆக்சுவலாக வந்து சட்டத்தின்படி பாவத்தின் சம்பளம் மரணம். ஆனால் தேவன் மரணத்துக்கு நம்மை ஒப்பு கொடுக்காமல் என்ன பண்ணுறாரு, இடித்து போடாமல் மீண்டும் அது துளிர் விடும்படியாக ஒரு வாய்ப்பு கொடுக்குறார். அவர்கள் தங்களை இறுக பிடித்து ஒடுக்குகிறவர்கள் நிமித்தம் தவிக்கிறதுனால இன்றைக்கி நமக்கும் பிரச்சனைகள் வருகிறது, பாடுகள் வருகிறது, நமக்கும் தவிப்பு வருது. கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது தேவன் அதுக்காக இரக்கம் செய்கிறது. நீ தானே தப்பு பண்ணுன, நல்ல அனுபவி அப்படின்னு சொல்லி தேவன் நம்மளை கைவிடுகிற தேவன் கிடையாது. அவர் கட்டுகிறவர், இடிக்கிற தேவன் கிடையாது. கர்த்தர் மனஸ்தாபப்படுகிறான்னு போட்டிருக்குது. லூக்கான சுவிசேஷம் 9வது அதிகாரம் 54வது வசனத்தை வாசிப்போம். லூக்கா. அவருடைய சீஷராகிய யாக்கோபும் யோவானும் அதை கண்டபோது, ஆண்டவரே, எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினி இறங்க இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். ஆக்சுவலாக என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் வந்து இந்த 52வது வசனம் நான் வாசிக்க கவனிங்க. தமக்கு முன்னாக தூதர்களை அனுப்பினார். ஆனால் நடக்குது என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் எருசலேமுக்கு போக நோக்கமாக இருந்தபடினால் அவ்வூரார் அவரை ஏற்றுக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய சீசர்களை அந்த ஊர் மக்கள் ஏற்றுக்கொள்ளலாம். உடனே சீசர்கள்லாம் பயங்கர கோபம். நாங்கள் யார் தெரியுமில்ல, நாங்கள் யார், எங்களே நீ வேணான்னு சொல்கிறியா? உடனே ஆண்டர்கிட்ட ஒரு விண்ணப்பம் வைக்கிறாங்க. எலியா செய்தது போல் வானத்திலிருந்து அக்கினியை நாங்கள் இறக்க பண்ணட்டுமா ஆண்டவர்.
எலியா மனுஷன், ஆனால் இயேசு மனிதன் அல்ல. அவர் இறங்குகிற தேவன், இடிக்கிற தேவன் கிடையாது. எலியா அதாவது தீர்க்கதரிசி செஞ்சால், ஏனென்றால் அவர் மனிதன், மனுஷீகம். ஆனால் தேவன் மனிதன் மாத்திரமல்ல, அவர் தெய்வீகமாக இருக்கிறார். அவர் என்ன சொல்றாரு பாருங்க, அவர் திரும்பி பார்த்து நீங்கள் இன்னும் ஆவியுள்ளவர்கள் என்பதை அறியீர்கள் என்று அதட்டி அவங்கள அதட்டுறாரு கர்த்தர். நம்மளாம் என்ன பண்ணியிருப்போம், பேதுரு தான், பேதுரு எப்பயும் பக்கத்தில் இருக்குன்னு சொல்கிறார், நல்ல ஆலோசனை சொல்கிறார், இறக்கடா அக்கினி, அந்த ஊரை என்ன பண்ணிடலாம், பச்சித்து போடட்டும். ஆனால் இயேசுக்கு சொந்த அதை வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை, அதட்டுறாரு. உங்களுக்கு இன்னும் ஆவின்னு உங்களுக்கு தெரியலையா? 56வது வசனத்தை வாசிப்போம். மனுஷகுமாரன் மனுஷனுடைய ஜீவனை அழிக்கிறதுக்கு அல்ல, ரட்சிக்கிறதுக்கே வந்தார் என்றார். இடிப்பதற்கு அல்ல, நம்முடைய தேவன் இடிப்பதற்கு அல்ல. நம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் கிருபை, அவருடைய கிருபை. நம்ம செய்த தவறுகள், நம்முடைய மீறல்களுக்கெல்லாம் நியாய தீர்ப்பு கொடுத்துருந்தா நம்ம சாப்டரில் என்றைக்கும் ஆமேன்னு போட்டிருப்பாங்க. இன்றைக்கி நம்ம மட்டும் இருக்கிறோம் என்றால் அது தேவனுடைய கிருபை. ஆண்டவர் சொல்றாரு, மனுஷகுமாரன் மனுஷனுடைய ஜீவனை அழிக்கிறதற்கு அல்ல, நான் இடிக்க வரல. அதாவது வந்து கட்டுகிற தேவன், இடிக்கிற தேவன் கிடையாது. மனுஷருடைய ஜீவனை அழிக்கிறதற்கு அல்ல, ரட்சிக்கிறதற்கே வந்தார் என்றார். அவர் தன்னை வெளிப்படுத்துகிறாரு, தெய்வனுடைய அன்பை வெளிப்படுத்துகிறார், பிதாவுடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிறாரு. நம்முடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சத்தியத்தெல்லாம் புரிந்துக்கொள்ளணும். பிள்ளைங்க தப்பு செய்யும்போது அவங்கள சபிக்காதீங்க. நம்மளோட வாயின் வார்த்தையினால் நம்ம அநேகர் சிக்குண்டுக்கிறோம், பிடிபட்டுக்கிறோம். பிள்ளைகள் தவறு செய்தால் அல்லது ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே பிரச்சனை வந்தால் ஒருத்தர் சபிக்கிறாங்க. நம்முடைய வாயில் அப்படிப்பட்ட வார்த்தைகள் வரக்கூடாது. ஏன்னா சொன்னபடி நடந்துடும். நம்ம விதைக்கிறது முளைக்க ஆரம்பிச்சிடும். வார்த்தை என்பது ரொம்ப ரொம்ப கவனமாக கையாள வேண்டிய அது பெரிய பொல்லாத சரியாக உபயோகப்படுத்தணும்னா தப்பிச்சுக்கிட்டோம். இன்றைக்கெல்லாம் வந்து சின்ன தப்பு பிள்ளைங்க பண்ணால் கூட கடுமையான வார்த்தைகளை சொல்கிறாங்க. அருமையானவர்களே, ஜீவனை அழிப்பது அல்ல, அந்த ஜீவனை கட்டுவது தான் நம்முடைய வேலை. நம்ம கையில் கட்ட குடும்பத்தை கொடுத்துருக்கிறாருன்னா சும்மா கொடுக்கல. 3 வேளை சோறை போடு போதுன்றது அல்ல. அந்த ஆத்துமா, அதுக்குள்ளே ஒரு ஆத்துமா இருக்கிறது. அது தேவன் தந்த தீபமாக இருக்கிறது. அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் வந்து கட்ட வேண்டும், அதே சமயத்தில் இடிக்கக்கூடாது. எதுவாக இருந்தாலும் சரி ஜாக்கிரதையாக, நம்முடைய வார்த்தையாக இருந்தாலும் சரி, செயல்களாக இருந்தாலும் சரி, தேவன் என்ன மாதிரி செய்கிறாரோ அதன்படி நம்ம செய்தாலே போதும். அவர் சொல்கிறாரு, நான் கட்டுவேன், இடிக்க மாட்டேன். ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 14 வசனத்தை வாசிப்போம். என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன். அவர்கள் பாழான நகரங்களை கட்டி அவைகளில் குடியிருந்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவருடைய பலரசத்தை குடித்து தோட்டங்களை உண்டாக்கி அவைகளின் கனிகளை புசிப்பார்கள். நான் நாட்டுவேன், புடுங்க மாட்டேன். கர்த்தர் நாட்டுகிற தேவன். அதான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் என் தாயின் கருவிலே இருக்கும் பொழுது நம்முடைய கண்கள் என்னை கண்டது. தாயை, நம்ம சுமந்த தாயை கூட அதை பார்க்க முடியாது. தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். நாம் உருவான விதம், வளர்ந்த விதம் எல்லாம் தேவனுக்கு தெரியும். நாட்டுகிற தேவன் நம்முடைய தேவன். விழுந்து போன கூடாரத்தை தேவன் மறுபடியும் எடுப்பித்து
அவர் மறுபடியும் கட்டும் பொழுது அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் போய் இதோட முன்னாடி உள்ள பகுதியெல்லாம் படித்து பாருங்கள். அந்த 12வது வசனம் வாசிங்க. அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதில் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்கிறார். அவர் கூடாரத்தை, விழுந்து போன கூடாரத்தை எடுத்து கட்டின பிறகு அவர் என்ன செய்கிறாரா, அந்த 13வது வசனத்தை வாசிப்போம். இதோ உழுகிறவன் அறுக்கிறவனையும் திராட்சை பழங்களை ஆலை எடுக்கிறவன் விதைக்கிறவனையும் தொடர்ந்து பிடித்து பர்வதங்கள் திராட்சை ரசமாய் வடிகிறதும் மேடுகள் எல்லாம் கரைகிறதுமான நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் ஒரு நாட்களை ஃபிக்ஸ் பண்ணுறாரு. பர்வதங்கள் திராட்சரசமாய் வடிகிறதும் மேடுகள் எல்லாம் கரைகிறதும் பள்ளங்கள் எல்லாம் மேடுகளாகிறது, சமபூமி ஆகிறது. இப்போதான் ஆண்டவர் சொல்றார், என் ஜனமாகி இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன், அவர்கள் பாலான் நகரங்களை கட்டி அவைகளில் குடியிருந்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனிகளை புசிப்பார்கள். உன் கையின் பிராசின் பலனை நீ சாப்பிடுவார். பாக்கியமும் நன்மையும் உனக்கு உண்டாயிருக்கும். அருமையானவர்களை தான் நாட்டுறது. நம்மளோட கையின் பிராசின் பலனை நாம் தான் சாப்பிடணும். நாம் சாப்பிடணும்னா நாம் மட்டும், அந்த செல்ஃபிஷ்னஸ் இல்லை, மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும், ஏழைகளுக்கு திக்கற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். தேவன் யார் யாருக்கெல்லாம் கொடுக்க சொல்கிறாரோ கொடுக்கணும். ஆனால் அது பிசாசு சாப்பிடக்கூடாது, துன்மார்க்கன் சாப்பிடக்கூடாது. இன்றைக்கி நிறைய பேர் சம்பாத்தியம்லாம் டாக்டர்கிட்ட போகுது. இதில் பெருமையாக வர சொல்லிக்கிறாங்க, நாங்கள் இப்போ தான் 5 லட்சம் ஃபீஸ் கட்டிகிட்டு வந்தோம். ஆக்சுவலாக உட்காந்து வருத்தப்படணும். எங்கேயும் நம்மகிட்ட தவறு இருக்குது. அதனால தான் இந்த பணம் விரயமாக இன்னொரு இடத்துக்கு போகிறது. தெரியலை, உணர்வு இல்லை, மனுஷன் அப்படியே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான். என்ன எப்படியோ போகுது வாழ்க்கை. நம்ம வாழ்க்கையில் சில சம்பவங்கள் நடக்கும்போது தெய்வ சமூகத்தை போய் உட்காரணும். ஆண்டவரே, இது என் குடும்பத்தில் நடக்கக்கூடாது, நடக்குதே, ஏன் நடக்குது, எங்கேயாச்சும் ஓட்டம் இருக்குதா, என்னை சுட்டி காட்டுங்க, நான் சீர்படுத்திக்கிறேன் ஆண்டவர். நம்ம என்ன பண்ணுறது கிடையாது, அதெல்லாம் பெருசாக கண்டுக்கிறதே கிடையாது. இருக்குது, என்ற பணம் இருக்குது, நான் கட்டுறேன், கட்டு, இருக்கிற வரைக்கும் கட்டு, இல்லாமல் போகும்பொழுது என்ன பண்ணுவேன்? நீ இங்கே தானே நிற்கணும். அதை ஃபஸ்ட்டே நின்றுட்டு போகலாம்ல. தெரியல, வாழ வேண்டிய முறையை ஜனங்கள் இன்னும் கற்றுக்கொள்ளவில்லை. எப்படியோ போகிறான் மனுஷன். இங்கே கர்த்தர் சொல்கிறாரு, 15வது வசனத்தை வாசிப்போம். அவர்கள் தேசத்திலே நாட்டு. நீ எங்கே இருக்கிறீங்களோ அங்கே உங்களை கர்த்தர் நாட்ட பண்ணுவார். நீ அங்கேயே செழித்திருக்க பண்ணுவார். அதுக்காண்டி கொண்டு போய் நம்மளை எல்லாத்தையும் அள்ளி கொண்டு போய் இஸ்ரேல் தேசத்துலேயும் அல்லது ஜப்பான் தேசத்துலேயும் கொண்டு போய் வைக்க முடியாது. நம்ம எங்கே இருக்கிறோமோ அவர்கள் தேசத்திலே நாட்டுவி. நம்ம எங்கே தேவன் வச்சிருக்கிறோரோ அந்த ஸ்தலத்தில் கர்த்தர் நம்மளை என்ன பண்ண முடியும்? செழிக்க பண்ண முடியும். அடுத்தபடியாக ஆண்டவர் சொல்கிறாரு, நான் அவர்களுக்கு கொடுத்த தேசத்திலிருந்து அவர்கள் நீ பிடுங்கப்படுவதில்லை என்று உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். நான் நாட்டுவேன், பிடுங்குவதில்லை. நாட்டுகிற தேவன், பிடுங்குகிற தேவன் கிடையாது. அருமையானவர்களே, இதெல்லாம் நான் விவரமாக சொன்னேன்னா நேரம் போயிடும். வீட்டில் போய் உட்காந்து இந்த வசனத்தெல்லாம் படி, தியானி. உங்களுக்கு ஒரு வாரம் கர்த்தர் கொடுக்குறார். திருப்பி நீங்கள் அடுத்த சண்டே தான் இங்கே உட்கார போகிறீங்க. இந்த ஒரு வாரத்தில் நீங்கள் எவ்வளோ தியானிக்க முடியுமோ, எவ்வளோ நேரம் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்க முடியுமோ, அதிகாலையில் எழுந்துச்சு தேவ சமூகத்தில் இதெல்லாம் படிங்க. பிரசங்க பீடத்துலேருந்து ஆண்டவர் சில குழு தான் கொடுப்பார், கிங்ஸ் தான் கொடுப்பார். நம்ம தான் போய் உட்காந்து கற்றுக்கொள்ள வேண்டும். காலேஜில் எல்லாமே சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. போய் லைப்ரரியில் உட்காந்து ரெஃபரன்ஸ் எடுக்கிறது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தான் படிக்கணும். இத்தனை லைப்ரரி போகிறாங்க தெரியுமா? இப்போலாம் ஆன்லைனில் வந்துருச்சு. முன்னாடியெல்லாம் எங்கள் காலத்துலலாம் ஒவ்வொரு லைப்ரரிக்க ஓடுவோம். நாங்கள் நமக்கு முன்னாடி அந்த புத்தகத்தை எடுத்து போயிடுவோம். உடனே அந்த லைப்ரரிட்ட சொல்லி புக் பண்ணிவிட்டு, ஐயா அடுத்த இந்த புத்தகம் வந்தால் எனக்கு கொடுக்கணும். அவன் எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே இருப்பான். பரிச்சை முடிகிற வரைக்கும் அவன் கையில் தான் இருக்கும், தரமாட்டான்.
இதெல்லாம் படிக்கணும், உட்காந்து படிக்கணும், தேவ சமூகத்தில் அமர்ந்துருக்கணும். பேராசிரியர் வந்து எல்லாத்தையும் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அவர் எல்லா பாடத்தையும் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் 10 வருஷம் 20 வருஷம் ஆகும். நீ 3 வருஷத்தில் டிகிரி வாங்கணும்னா நீ வீட்டில் உட்காந்து படிக்கணும். அவர் சொல்லிக் கொடுக்க வேண்டிய சில காரியங்கள் மட்டும் தான் சொல்லிக் கொடுப்பார். அதே போல் சத்தியத்தை நாம் உட்காந்து படிக்க வேண்டும், நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு ஒத்தாசை செய்வது தான் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவதற்கு தான் பரிசுத்த ஆவி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உபயோகப்படுத்தணும். இங்கே ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் தேசத்திலே நாட்டுவேன், நான் அவர்களுக்கு கொடுத்த தேசத்திலிருந்து அவர்கள் இனி பிடுங்கப்படுவது இல்லை. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், எரேமியா 17வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அதாவது கர்த்தர் நம்ம வீட்டை கட்டும் பொழுது அவர் எப்படி நாட்டுவார், எப்படி பிடுங்கப்படாமல் இருப்போம் என்று ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார். நம்ம படித்தோம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து. இது நம்ம செய்ய வேண்டிய பகுதி. நம்ம தான் நம்பிக்கை வைக்கணும். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன். அதாவது நம்ம நல்லா இருக்கும்போது விசுவாசிப்பது ஈஸி, அது ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. ஆனால் வலிக்கும் பாருங்களேன், அப்போ விசுவாசிக்கணும். பிரச்சனை நம்மளோடு போராடும் பொழுது அப்போ நம்ம விசுவாசிக்கணும். அப்போ கர்த்தர் நம்முடைய நம்பிக்கை அதிகப்படுத்தணும். எல்லாத்துக்கும் ஒரு சோதனை உண்டு, விசுவாசத்துக்கும் சோதனை உண்டு. நான் வேதத்தின்படி சொல்லுகிறேன், விசுவாசத்திற்கும் பரீட்சை உண்டு. பாடுகள் வரும் பொழுது, சோதனைகள் வேதனைகள் வரும் பொழுது நம்ம போய் பூத்தி படுத்துடக்கூடாது. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அது ஒருவேளை சரீரத்தில் பலவீனமாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், பொருளாதார நெருக்கடியாக இருக்கலாம், குடும்பத்தில் சமாதான கேடாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். அருமையானவர்களே, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து, நம்முடைய நம்பிக்கை எங்கே இருக்குது? சமயத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்னா கர்த்தர் மேலேயும் நம்பிக்கை வைக்கிறோம், அவர் மேலேயும் நம்பிக்கை வைக்கிறோம், பக்கத்து வீட்டுக்காரர் மேலேயும் நம்பிக்கை, கர்த்தர் மேலேயும் நம்பிக்கை. அதனால தான் நம்ம தோற்று போகிறோம். கர்த்தர் என்றால் கர்த்தர் மாத்திரம்தான், அதுக்கு நிகராக இன்னொரு நம்பிக்கை நமக்கு தேவையில்லை. இவர் போதும், அவர் ஒருவர் இருந்தால் போதும் இந்த உலகத்தை ஜெயிப்பதற்கு, அவருடைய சூழ்நிலைகளை ஜெயிப்பதற்கு. அதனால தான் தாவீது சொன்னால், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து, பவுல் சொன்னால் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும். நம்முடைய பலன் தேவனாக இருக்க வேண்டும், நம்மை பலப்படுத்துகிறவர் தேவனாக இருக்க வேண்டும். ஏன்னா அவர் தான் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிறவர், சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் தான் சத்துவத்தை கொடுக்க முடியும், வேறு யாரும் கொடுக்க முடியாது. அப்போ கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் அப்படின்னு சொல்லி அடுத்த வருஷத்தில் போட்டிருக்கிறது. தண்ணீரண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாயோரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பார். மழை தாழ்ச்சியான வருஷத்திலும், மழையே பெஞ்சாதான் இந்த பூமி செழிக்கும். அதாவது அந்த வானம் அழுதாதான் அந்த பூமி சிரிக்கும். வானம் அழுகாற்றாலும் தேவன் சிரிக்க வைக்க முடியும். அதுக்கெல்லாம் கர்த்தர் அப்பாற்பட்டவர், இயற்கைக்கு அப்பாற்பட்டவனுடைய தேவன். மழையும் பார்க்க மாட்டீர்கள், காற்றையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் தேவனால் வாய்க்கால்களை தண்ணீரால் நிரப்ப முடியும். சூழ்நிலைக்கு அப்பாற்பட்ட நம்முடைய தேவன். உலகம் பார்க்கிற விதமாக தேவனை நாம் பார்க்கக்கூடாது. தண்ணீரண்டிலே நாட்டப்பட்டதும், தண்ணீரண்டில் நாட்டப்பட்டாலே அந்த பூமி செழிப்பாக தான் இருக்கும். எங்கே நீர் பாய்ச்சலான பூமி இருக்குதோ அந்த பூமி நிச்சயமாக செழிப்பாக தான் இருக்கும். கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும், இதெல்லாம் நம்மை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆசீர்வாதத்துக்காக போராட வேண்டியதில்லை, அதை தேவன் வாய்க்க பண்ணுகிறார்.
அதுக்காக நம்ம வந்து பிரயாசப்படாமல் சோம்பேறித்தனமாக இருக்குன்னு ஆண்டவர் சொல்லலை. நம்ம செய்கிறது நம்ம செய்வோம், அதை வாக்கிய பண்ணிக்கிறவர் கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தண்ணீரண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல். இனி வரும், இந்த சீசன் முடிஞ்சு அடுத்த ஒரு சீசன் வருது பாருங்களேன். மழையே போதும். இப்போ மழையெல்லாம் வெறுக்கிறோம் நம்ம. வானம் கொஞ்சம் இருண்டு வந்தால் ஏன்னா அடுத்தபடியாக வீட்டுக்குள்ளே வந்துடுது. ஆளையாக விருந்தாளி வீட்டுக்குள்ளே வந்து எட்டி பார்க்குது. அடுத்தபடியாக இன்னொரு சீசன் வரும். அப்போ தான் நம்மளோட அப்போ எல்லாம் மழையே பரவாயில்லடான்ற மாதிரி இருக்கும். ஏதோ மழை கொஞ்சம் குழு குழுன்னு இழுத்து பொத்தி தூங்க, வெயில் காலம் நம்மளை வாட்டி எடுக்குது. ஆனால் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் எப்படி இருப்பான்னா, உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாக இருக்கிறதும் கர்த்தர் நாட்டுகிற நாற்றுகள் எப்படி இருக்கும்னா இப்படி தான் இருக்கும். கர்த்தர் நம்மளை நாட்டுவார் என்றால், தேவன் நம்மளை ஒரு இடத்துல நாட்டி வைப்பார் என்றால் நம்முடைய வாழ்க்கை இவ்விதமாக ஆசிரியப்பட்டதாக இருக்கும். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 61 அவர்களே ஆவியானவர், இது ஆவியானுடைய வேலை. அங்கே பார்த்தோம் நம்ம நம்பிக்கை வைக்கணும், நம்ம விசுவாசிக்கணும். கர்த்தர் என்ன பண்ணுறாரு? விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எடுப்பிக்கிறாரு. அங்கே கனிகளை புசியும்படி தேவன் அதை ஆஸ்வதிக்கிறார். அடுத்தபடியாக நம்முடைய விசுவாசத்தை சார்ந்து இருக்கிறது. கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டு கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் எப்படி இருப்பான்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இங்குது பரிசுத்த ஆவியானவருடைய காரியங்கள். முதலாவது வசனத்தை வாசிப்போம். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். போதும். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். எதுக்கு இருக்கிறாரா? கீழே ஒரு குறிப்பிட்ட காரியங்கள் சொல்லப்பட்டிருக்க, நீங்கள் வீட்டில் படிங்க. மூன்றாவது வசனத்தை வாசிப்போம். சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தருடைய தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எண்ணப்படுவார்கள். கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள். கர்த்தர் நம்மளை எப்படி நாட்டுறாரா? நீதியின் விருட்சங்களாக நம்மை நாட்டுகிறார். எப்படி நாட்டுறாருன்னு பார்த்தீங்கன்னா, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம். சாம்பல் என்பது துயரத்துக்கு அடையாளம். அந்த நாட்களில் வந்து வேதனை அல்லது கடுமையான போராட்டத்து மத்தியில் மனுஷருக்கும்போது சாம்பல் அள்ளி தலையில் போட்டு, நீங்கள் பல ஏற்பாடுலாம் படித்தோன்னா நிறைய சம்பவங்கள் அப்படி இருக்கிறது. சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை. சிங்காரம்னா நம்ம இந்த கல்யாண வீட்டில் பார்க்கலாம். கல்யாண பொண்ணு மாப்பிள்ளைங்க மிச்சமாக போகிறவங்க வருவாங்க, அவங்களுக்கு போட்டியாக வருவாங்க. நீ தான் சிங்காரிக்க முடியுமா பாரு. முன்னாள் மணமகன், முன்னாள் மணமகள், பொண்ணு மாப்பிள்ளலாம் மிரண்டு போயிடுவாங்க. எப்பா சிங்காரம். அருமையானவர்களே, கர்த்தர் அதை அனுமதிக்கிறார் பாருங்க. சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம். நம்முடைய தேவன் மாதிரி நல்ல தேவன் யாருமே கிடையாதுங்க. சிங்காரம் நான் கொடுக்குறாரு. நம்ம அழகாக இருந்தால் கர்த்தருக்கு பிடிக்குது பாருங்களேன். நம்ம நல்லா ட்ரெஸ் பண்ணால் கர்த்தருக்கு பிடிக்குது. அதுக்காண்டி அலங்கோலமாக ட்ரெஸ் பண்ணக்கூடாது. இன்றைக்கா நாகரிகன்ற பேரில் சரீரத்தை வெளியே காட்டும்படியாக அருவருப்பாய் வஸ்திரங்களை உடுத்துகிறாங்க. ஒழுங்கினமானதை தேவன் அருவருக்கிறார். கர்த்தர் ஏற்றுக்கொள்கிற விதமாய் கௌரவமான அலங்காரம். சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும். ஆனந்தம், சந்தோஷம். நம்ம முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும் நம்ம சிரிக்கிற சிரிப்பு என்ன வகையான சிரிப்பு. ஏன்னா மூஞ்சி காட்டி கொடுத்துரும் பாருங்களேன். கஷ்டப்படுறவங்க கூட சிரிப்பாங்க அந்த கஷ்டத்தை மறைக்கிறதுக்காக. ஆனால் காட்டி கொடுத்துரும் மூஞ்சி. இது உண்மையான சிரிப்பு இல்லை, அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கிறது. ஆனால் வெளியே என்ன பண்ணுவாங்க?
சோத்திரம் சோத்திரம். இல்லை நல்லா இருக்கிறீங்களா? இவங்க நல்லா இல்லை, ஆனால் மற்றவங்களெல்லாம் விசாரிச்சுக்கிடுவாங்க. அருமையாளர்களே, தேவன் நாட்டு பொழுது நம்மளை எப்படி வைப்பாரா? துயரத்துக்கு பதிலாக ஆனந்தம். நம்ம நீங்கள் வாழ்க்கை துயரத்தோடு இருக்கிறீங்களா? நாம் கர்த்தராலே நாட்டப்பட்ட நீதியின் விருட்சங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் நம்மளை நீதியின் விருட்சங்களாக நாட்டியிருக்கிறார். அதனால தான் அங்கே போட்டிருக்குது, சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும். அதனால தான் தாவீது, நான் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். துதிக்க முடியும். ஒருவேளை பாடுகள் உபத்திரங்கள் வரும் பொழுது நம்மளால் துதிக்க முடியும், இந்த சத்தியம் நமக்குள்ளே இருக்கும் என்றால். ஏன்னா நம்ம ஆராதிக்கிற தேவன் நம்மளை அளவிச்சு பார்க்குற தேவன் கிடையாது, பிடுங்குற தேவன் கிடையாது, நாட்டுகிற தேவன். நான் கட்டுவேன், இடிக்க மாட்டேன், நாட்டுவேன், பிடுங்க மாட்டேன். கர்த்தருடைய வாக்குத்தத்தம் என்பது சரியாக நம்ம புரிந்து கொள்வோம் என்றால் நமக்கு அதுதான் நமக்கு ஆசீர்வாதம். புரிஞ்சுக்கிட்டால் ஓகே, அவ்வளோதான். மேக்ஸை புரியாது, புரிஞ்சுக்கிட்டால் சென்டம் 100க்கு 100 மார்க் வாங்கிக்கலாம். புரிகிறது தான் பிரச்சனை இருக்கிறது. சத்தியத்தை புரிந்து கொள்வோம் என்றால் 100க்கு 100 மார்க்கு. ஆனால் புரிந்து கொள்வதற்கு நாம் தான் பிரயாசப்படணும். பிள்ளைங்களாம் ஓடுறாங்க சாயங்காலம் டியூஷன் சென்டருக்கு. மேக்ஸ்னாலே பிள்ளைங்க மூஞ்சி மாறி ஆகிடுது. கணக்கா இன்னைக்கு கணக்கு டீச்சர்ஸ் எல்லாம் ஓகோன்னு வாழ்கிறாங்க டியூஷனில். நீங்கள் உட்காந்து படிங்க, கர்த்தர் ஞானத்தை கொடுப்பாரு. சத்தியத்தை படிங்க, நம்மளை வாழ வைக்கிற சத்தியம் இது. பேதைகளை ஞானிகளாக்குறது இது. நம்ம தான் உட்காந்து படிக்கணும். அதை தேடி கண்டுபிடிக்கிறவர்களுக்கு உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம் என்று வேதம் சொல்லுகிறது. இதை கண்டுபிடிக்கணும், உட்காந்து படிக்கணும். ஏனாதானும் படிக்காமல் இது சத்தியம், இது எனக்கு தேவை, இது என் ஆத்மாவுக்கு அவசியம், என் குடும்பத்துக்கு இது அவசியம் சொல்லி மானானது நீரோடு எப்படி வாஞ்சிக்கிறது போல் நம்ம இதை வாஞ்சிக்கணும். வேதத்தில் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் அவரை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள். கர்த்தர் நம்மளை எப்படி நாட்டுறாரு? நீதியின் விருட்சங்களாக நாட்டுகிறார். சங்கீதம் 1வது அதிகாரம் நமக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு வசனம் தான். 2வது வசனத்தை வாசிப்போம். இது நம்ம செய்ய வேண்டிய காரியம். கர்த்தருடைய வேதத்தில் முதலாவது பிரியம் இருக்கணும், ஒரு வாஞ்சை இருக்கணும், ஆர்வம் இருக்கணும். விருப்பம் இல்லாமல் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. அது எந்த காரியமாக இருந்தாலும் விரும்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கஷ்டமான வேலையை கூட நம்ம ஈஸியாக செய்ய முடியும். கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில். சூழ்நிலையை தியானமாக இருக்காதீங்க, பாடுகள் மீது தியானமாக இருக்காதீங்க. அதை மாற்றுகிற தேவன் நம்முடைய தேவன். பிரச்சனை யாருக்கு தான் இல்லைன்னு நினைக்கிறீங்க? எல்லாருக்கும் பிரச்சனை உண்டு. நம்ம பிரச்சனை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கனால அது நமக்கு பெருசாக தெரியுது, அவ்வளோதான். கர்த்தரை பாருங்கள், வேதத்தில் பாருங்கள், இங்கே எல்லாத்துக்கும் பதில் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் இடத்துல உங்கள் பேரை போட்டுக்காங்க. நீங்கள் உண்மையிலே பிரியமாக இருந்து தியானம் செய்வீர்கள் என்றான். நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு வாய்க்கும். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். அதனாலே நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு. தேவன் நம்மளை எங்கே நாட்டுறாரு? பாலைவனத்தில் கொண்டு போய் நாட்டலை, நீர்க்கால்களின் ஓரமாய். நமக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை பக்கத்தில் கத்த வச்சிருக்கிறார். நம்மளை கொண்டு போய் அங்கே நாட்டுறார். நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை. ஆண்டத்தினார் நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டார். நம்ம நல்ல மரமாக இருப்போம் என்றால்
நிச்சயமாக நாம் நல்ல கனிகளை கொடுக்க முடியும். தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். கர்த்தர் அதை வாய்க்க பண்ணுவார். லூக்கா சுவிசேஷம் 13வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது அவர் ஒரு உவமையையும் சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. நாட்டுனா தன் சொந்த தோட்டத்தை தான் நாட்டுனா, ஆனால் கனியை தேடின போது கனி இல்லை. நாட்டுனா எஜமானர் வந்து கனி எதிர்பார்க்குறாரு. இந்த மரம் பலன் கொடுக்க வேண்டும். ஆனால் இப்போ பலன் கொடுக்கலை. மரம் வந்து இன்னும் பூக்கலை, காய்க்கலை. அப்பொழுது 7வது வசனம். அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமா இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். 3 வருஷமாய் கனியை தேடி கர்த்தர் நம்மளை வந்து பார்க்குறாரு. திருந்துவானா? இவ்வளோ வசனங்களை கொடுக்குறோமே, இவ்வளோ வார்த்தைகளை கொடுக்குறோமே, திருந்துவானா? 3 வருஷமாச்சு, திருந்தன பாடு இல்லை. உடனே எஜமானருக்கு என்ன சொல்கிறாரு? 3 வருஷமாக இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது ஏன் நிலத்தை கெடுக்கிறது. கனி கொடுக்கலைன்னா நம்ம என்ன பண்ணுறோம்? நிலத்தை கெடுத்து கொண்டு இருக்கிறோம். எஜமான கனி எதிர்பார்க்குறாரு, இங்கே கனி இல்லை. எஜமான சொல்கிறாரு, இதை என்ன பண்ணிடு, வெட்டி போடு. ஆனால் தோட்டக்காரர் என்ன சொல்கிறார் பாருங்க. அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரி போடுவேன், கனி கொடுத்தால் எரு போடுவேன். இது இந்த வருஷமும் இருக்கட்டும், வெட்டி போடாதீங்க. நம்முடைய தேவன் நாட்டுகிற தேவன், பிடுங்குகிற தேவன் கிடையாது. இன்ன வரைக்கும் நம்மளாம் விட்டு வச்சிருக்கிறாருன்னா ஒரு எதிர்பார்ப்பு தான். சரி, இந்த வருஷமாச்சா இது பலன் கொடுக்காதா, இந்த வருஷமாவது இவங்கெல்லாம் மனம் திரும்பிடுவாங்களா. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாள் தேவன் கொடுக்குறார் என்றால் வாழ்வதற்கல்ல, நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதற்கு. இன்றைக்கி உலகம் என்ன சொல்லுது? வாழ்க்கை வாழ்வதற்கு. அடி, எல்லாம் கூத்தடி. அதுக்கு தேவன் நமக்கு ஆயுஷ்நாட்டில் கொடுக்கல. இன்றைக்கி தேவன் நமக்கு ஒரு நாளை கொடுத்தாருன்னா நமக்கு புதுப்பித்து கொள்ளும்படியாக. மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாகுங்க. மனம் புதிதாக வேண்டும் ஒவ்வொரு நாளும். நம்முடைய ரட்சிப்பு அப்படி தான் பூர்ணமாக வேண்டும். அதுதான் தேவனுடைய நியமனம். அப்படி தான் டக்குன்னு எல்லாம் ரட்சிக்கப்படுங்க, எல்லாம் பரிசுத்தம் ஆகிட்டீங்களா, வாங்க பரலோகத்துக்குன்னு அப்படிலாம் அந்த கூட்டி போக மாட்டார். ஒவ்வொரு நாளும் நாம் புதுப்பிக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் தேவ வசனத்தினாலே நாம் பரிசுத்தமாகி கொண்டே இருக்க வேண்டும். நேற்று இருந்த குறைந்த நாளிலே இல்லாதபடிக்கு தேவ சமூகத்தில் நாம் புதுப்பித்து கொண்டே இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இங்கே சொல்கிறாரு, ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், வெட்டி போட்டுறாதீங்க, இருக்கட்டும், நான் பொறுப்படுத்துக்கிறேன். நான் என்ன பண்ணுறேன்? சுற்றிலும் கொத்தி எரு போடுறேன். அதுக்கு இன்னும் கொஞ்சம் ஆசீர்வாதத்தை கொடுக்குறேன், இன்னும் கொஞ்சம் வசனங்களை கொடுக்குறேன். இது திருந்தட்டும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஒரு வருஷம் டைம் கொடுங்க. அருமையானவர்களே, நம்முடைய தேவன் வெட்டி போடுகிற தேவன் கிடையாது. பேதுரு அரௌண்ட் யூதாஸ் காட்டி கொடுத்தான், முத்தத்தினாலே காட்டி கொடுத்தான். ஆனால் பேதுரு சபித்தான், சத்தியம் பண்ண தொடங்கினான். போட்டு சபித்தான், சத்தியம் பண்ணத்தோட அந்த மனுஷன் சொன்னான். அது வரைக்கும், ஆண்டவரே நீ எங்கே போனாலும் நான் வருவேன், ஆண்டவரே உமக்காக என் ஜீவனையும் கொடுப்பேன், அப்படியே வீரவசனம்லாம் பேசினா. ஆனால் சோதனை வரும் பொழுது ஆண்டவரெலாம் எங்கே போனார்னே தெரியாது. அந்த மனுஷனை நான் அறியே. ஆனால் கர்த்தர் அவனை நிராகரிக்கவில்லை, அவனை சேர்த்துக்கொண்டான். புடுங்குற தேவன் நம்முடைய தேவன் கிடையாது. யூதாஸ் ஒரு வேளை வந்திருந்தால் என்றால் கர்த்தர் அவனை நிச்சயமாக ஏற்றுக்கொண்டிருப்பார். அவன் தனக்குத்தானே நியாயத்திற்கு எழுதிக்கிட்டான், அவ்வளோதான். அது அவனுடைய பாடு. ஏன் ரொம்ப தூரம் போகிறீங்க?
சிலுவையில் தொங்கிக்கிட்டு இருந்த ஒரு திருடன் கூட கேட்டான், உம்முடைய ராஜ்யத்திலே என்னை நினைத்தார். கர்த்தர் அந்த நேரத்தையும் கூட அவனை ஏற்றுக்கொண்டான், நிராகரிக்கவில்லை. நம்முடைய தேவன் நாட்டுகிற தேவன். நான் நாட்டுவேன், பிடுங்க மாட்டேன். நான் கட்டுவேன், இடிக்க மாட்டேன். யோவானின் சுவிசேஷம் 8வது அதிகாரம் 'இதில் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு ஸ்திரியை கொண்டாந்து இயேசு கிறிஸ்து முன்பு தான் நிப்பாட்டுறாங்க. அவங்க சொல்கிறாங்க, ஆண்டவரே, இந்த ஸ்திரியை நாங்கள் விபச்சாரத்தில் கையுமையுமாய் பிடிச்சிட்டு வந்துட்டோம். நியாய தீர்ப்பு என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, கல்லெறிந்து இவளை கொலை செய்ய வேண்டும். அப்படி தான் மோசே எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. நீர் என்ன சொல்லுகிறீர்? மோசே சொல்லிட்டாரு, கல்லெறிந்து இந்த ஸ்திரியை கொலை பண்ண வேண்டும். நீர் என்ன சொல்லுகிறீர்? இப்போ ஆண்டவர் எஸ்ன்னு சொன்னால் கல்லெறிஞ்சு கொள்ளலாம். அதுக்கு அவங்க ஆயத்தமாக இருக்கிறாங்க. எல்லாருடைய கையிலும் கல் இருக்கிறது. இப்போ ஆண்டவருடைய வார்த்தையில் தான் அந்த பெண்ணுடைய ஜீவன் இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, உங்களில் எவன் பாவம் இல்லாதவன் எவனோ அவன் முதலாவது கல்லை போடு. ஆனால் அங்கே இருக்கிறவங்களாம் கொஞ்சம் மனசாட்சி இருந்ததுனால மனசாட்சி அவனை குத்தி இருக்குது. எல்லாம் கல்லை போட்டுட்டு போயிட்டாங்க. இப்போ அந்த இடத்துல 2 பேர் தான் இருக்கிறாங்க. ஒன்று குற்றவாளி, இன்னொன்று குற்றவாளிக்கு தண்டனை கொடுப்பதற்கு அதிகாரமுள்ள இயேசு கிறிஸ்து. ஆண்டவர் பார்க்குறாரு, ஏம்மா உன்னை ஒருத்தரும் கல்லெறிந்து கொலை செய்யலையா? 10வது வசனத்தை வாசிப்போம். இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறொருவரையும் காணாமல், ஸ்திரீயே, உன்மேல் குற்றம் சாட்டினர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். ஒருவனாகிலும் உனக்கு உன் மேலே கல்லெறிஞ்சு உன்னை கொலை செய்யலையா? அருமையானவர்களே, அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் இருக்கிறார். அவளை நியாய தீர்ப்பதற்கு எல்லா தகுதியும் உண்டு. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்கள். அடுத்த வசனத்தை வாசிப்போம். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நான் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். நான் நாட்டுவேன், பிடுங்க மாட்டேன். போ, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க மாட்டேன். நீ போ. ஒரே ஒரு கண்டிஷன், இனி பாவம் செய்யாத. அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து தண்டிப்பதற்கு எல்லாம் அவருக்கு பாசிட்டிவாக இருக்குது. அவரால் சொன்னால் சமுதாயம் ஏற்றுக்கொள்ளும். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, போ. அருமையானவர்களை, கட்டுண்டவர்களை விடுதலையாக்குவது தான் பரிசுத்த ஆவியானுடைய அவருடைய சித்தமே அதுதான். இன்றைக்கி எவ்வளோ பேர் பாவத்தில் நம்ம கட்டுண்டவர்களாக தான் இருக்கிறோம், சிக்கி தான் இருக்கிறோம். வெளியே அப்படியே நடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆவியானவர் தெரியும் நம்ம யாருன்னு. விடுதலாக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆண்டவர் எப்பவும் ரெடியாக இருக்கிறார். நான் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கலை, நீ போ. ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், இனி பாவம் செய்யாது. அவர் நாட்டுகிற தேவன், பிடுங்குகிற தேவன் கிடையாது. இந்த மாதிரி இருக்கட்டும், வெட்டி போடாதீங்க. நான் சுற்றிலும் கொத்தி எரு போடுகிறேன், நீர் பாய்ச்சுகிறேன், நான் பிரயாசப்படுகிறேன். இந்த வருஷமும் இந்த மரம் இருக்கட்டும், வெட்டி போட வேண்டாம். நம்முடைய தேவன் வெட்டி போடுகிற தேவன் கிடையாது, நாட்டுகிற தேவன். அதே சமயத்தில் பிடுங்குகிற தேவன் கிடையாது. ஒரு மனுஷன் என்ன பண்ணால் விதைச்சான், மறுநாள் பார்த்தா களைகள், ஏகப்பட்ட களைகள் முளைச்சி போச்சு. எல்லாம் சொல்கிறாங்க, ஆண்டவரே, நீங்கள் நல்ல விதையை தானே விதைச்சிங்க, களைகள்லாம் முளைச்சிருக்குது, நாங்கள் போய் களைகளை பிடுங்கட்டுமா? அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ களையை பிடுங்கும் பொழுது கோதுமை பாதிக்கப்படும், பிடுங்காத. இன்றைக்கி நிறைய இடத்துல களைகள் ஏன் வளர்ந்து இருக்குதுன்னு கேட்டால், ஏதோ ஒரு கோதுமை அதனால் பாதிக்கப்படக்கூடாது என்று தேவன் அதை விட்டு வச்சுருக்கிறாரு. நம்ம நினைக்கிறோம் களைகள்லாம் நல்லா தானே செழிப்பாக தானே இருக்குது, அதெல்லாம் ஓங்கி வளர்ந்து தானே இருக்குது.
காரணம் என்ன தெரியுமா? இந்த கலையை பிடுங்கும் பொழுது ஒரு கோதுமை பாதிக்கப்படக்கூடாது என்று. தேவன் பிடுங்குகிற தேவன் அல்ல, விட்டு வைக்கிறாரு. இந்த மரம் இந்த வருஷம் இருக்கட்டும், நான் பிரயாசப்படுகிறேன், இந்த மரத்தை வெட்டி போட வேண்டாம். கடைசியாக ஒரே ஒரு இது, அதை பார்த்துட்டு நம்ம முடிச்சிடுவோம். யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகம். நேரமாகுதா? போர் அடிக்குதா? பொறுத்துக்கங்க, நான் முடிச்சிடறேன். யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். தேவன் அவருடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து. ஒரு மனுஷன் மனஸ்தாபப்படுறான். மனஸ்தாபப்படும் பொழுது கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்கிறார். சட்டம் என்ன சொல்லுது? ஒருத்தன் கொலை பண்ணிட்டேன், நான் மனஸ்தாபப்படுறேன்னா சட்டம் விட்டுருமா? ஐயா, நான் இப்போ தாயா 2 கொலை பண்ணிட்டு வந்திருக்கிறேன், ஆனால் பாருங்கள் நான் வருத்தப்படுறேன் அப்படின்னு சொன்னால் சட்டம் விட்டுடுமா? ஆனால் கர்த்தர் விடுகிறார். ஆக நீ இப்போ கொலை பண்ணிட்டு வாங்கன்னு சொல்ல பரவாயில்ல, 2 கொலை செய்யறதுக்கு அனுமதி கொடுக்குறாரு போல இருக்குது. அருமையானவர்களே, நம்முடைய மனஸ்தாபம் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற மனஸ்தாபம் இருக்கணும். வேதத்தை அப்படி தான் போட்டிருக்குது. இப்போ அந்த வசந்தான் எடுத்து படித்தோன்னா நேட்டாகிடும். தான் செய்த தவறு நிமித்தம் மனஸ்தாபப்படும் பொழுது இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவர்களுடைய கிரியைகளை கண்டு தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய கடந்த வாழ்க்கையில் ஏதோ நம்ம ஒரு தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் செய்து அதற்காக நம்ம மனஸ்தாபப்பட்டு அதை முற்றிலுமாக விட்டு விலகி வருவோம் என்றால், தேவன் மனஸ்தாபப்பட்டு அந்த தீங்கை செய்யாதிருக்கும்படியாக நமக்கு நன்மை செய்கிறவராக. அதுதான் நம்முடைய தேவன். இந்த இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யோனாவை கர்த்தர் சொன்னார், இந்த குறிப்பிட்ட பட்டணத்துக்கு போ. ஆனால் யோனா வேறு எதிர் திசையில் இன்னொரு பட்டணத்துக்கு போயிட்டான். கர்த்தர் விடலை. நீ விட கண்டனா அவனை கொடா கண்ட. ஒரு மீனை கர்த்தர் அனுப்புனார், அது மூடிக்கிட்டு போயிடுச்சு. 3 நாள் இவன் உள்ளே உட்காந்து ஜெபம் பண்ணுறான். ஒழுங்காக பட்டணத்துக்கு போயிருந்தால் பிரச்சனையே வந்திருக்காது. ஆனால் கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்குறாரு. 3 நாள் அந்த மீன் அவனை ஜீர்ணிக்க வராதபடிக்கு தேவன் அதை தடை பண்ணியிருந்தார். அந்த மீன் ஒரே நாளில் ஜீரணம் ஆக்கியிருக்கலாம். யோனாலாம் பெரிய சைஸே கிடையாது. பெரிய பெரிய உணவுலாம் அது முழுங்கி ஜீரணமாகிற ஒரு உடல் அமைப்பு அதுக்கு இருக்கிறது. யோனாலாம் ஒரு குட்டி சைஸ் தான் அந்த மீனை பொறுத்த மட்டுக்கும். 3 நாள் உள்ளே உட்காந்து அவர் ஜெபம் பண்ணுறாரு. தேவன் அதை கேட்டு மீனுக்கு கட்டளை கொடுக்குறாரு. நீங்கள் அதை பார்த்து நம்ம 1வது அதிகாரத்தில் நீங்கள் பிரித்து வச்சுருக்கீங்களா? அதிலே பிறகு 10வது வசனத்தை வாசிப்போம். அவன் கர்த்தருடைய சமூகத்தில் இல்லை, 2வது அதிகாரம். கக்கி விட்டது. போ, பழச்சிக்க, ஓடிப்போ. நான் நாட்டுவேன், பிடுங்க மாட்டேன். மனஸ்தாபப்படும் பொழுது அதே யோனாவை, இந்த யோனானால பெரிய ஒரு கப்பலுக்கே பிரச்சனை. இந்த கப்பல் பண்ண பிரயாணம் செய்த எல்லாருக்கும் பிரச்சனை. இந்த ஒரு நபர் கர்த்தர் என்ன பண்ணார்? அவர் அவர் ஒரு காரியத்தை ஃபோக்கஸ் பண்ணிட்டாலும் அதை முடிக்க விட மாட்டார். நீ எங்கே ஓடினாலும் சரி, கரெக்டாக அங்கே ஒரு மீன் ரெடியாக வச்சுருப்பார். ஒரே முழுங்கிடும். அவர் அங்கே உட்காந்து ஜெபம் பண்ண வேண்டியது. ஆனால் கூட அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டுறது தான் ஆச்சரியமானது. கேட்டுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. கீழ்ப்படியாமல் போகும்பொழுது தண்டிப்பது நியாயம்தான். ஆனால் தேவன் அவனுடைய ஜெபத்தை கேட்குறாரு. உடனே மீனுக்கு கட்டளை கொடுக்குறாரு. அந்த மீன் என்ன பண்ணிடுது? கரையில் போய் கக்குது. பாருங்களேன், சொல்லி தான் அனுப்புகிறார். எப்போ நீ நடுக்கடலை கக்கிறார, இந்த பையன் 3 நாள் தின்னாமல் பலவீனமாக இருப்பான். கரெக்டாக கரையில் போய் கக்கிட்டு வந்துருப்போ. கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கி விட்டது. தேவனுக்கு தெரியும்
எல்லாம் தெரியும். அவருக்கு தெரியாததெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நமக்கு தான் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. கர்த்தரை நாம் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. கர்த்தரை அறிகிற விதமாக இன்னும் நாம் அறிந்து கொள்ளவில்லை. அருமையானவர்களே, கர்த்தர் நான் கட்டுவேன் இடிக்க மாட்டேன், நான் நாட்டுவேன் பிடுங்க மாட்டேன். நாம் ஜெபம் செய்வோம். இன்னும் நிறையா இருக்குது, நேரம் கருதி நான் முடிச்சிடுறேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நானே காப்பாற்றுவேன், நாள்தோறும் நீர் பாய்ச்சுவேன். நானே காப்பாற்றுவேன், நாள்தோறும் நீர் பாய்ச்சுவேன். இரவும் பகலும் காத்து கொள்வேன், இரவும் பகலும் காத்து கொள்வேன். எவரும் தீங்கிழைக்க விட மாட்டேன், எவரும் தீங்கிழைக்க விட மாட்டேன். யாக்கோபே நீ வேரூன்றுவாய், யாக்கோபே நீ வேரூன்றுவாய். பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய். பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய். இந்த பூமி எல்லாம் நிரப்பிடுவாய், இந்த பூமி எல்லாம் நிரப்பிடுவாய். என் மகனே நீ வேரூன்றுவாய், என் மகளே நீ வேரூன்றுவாய். பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய். பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய். இந்த பூமி எல்லாம் நிரப்பிடுவாய், இந்த பூமி எல்லாம் நிரப்பிடுவாய். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த பரிசுத்த ஓய்வு நாள் எங்களுக்கு கொடுத்தீங்க. எங்களுடைய சமூகத்தில் கூடி வரும்படி கிருபை செய்தீங்க. ஆண்டவரே, இயற்கை எங்களுக்கு சாதகமாக இல்லா இருந்தால் கூட எங்களை அழைத்து கொண்டு வந்தீங்க. ஆண்டவரே, நம்முடைய பிரசன்னத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் எதினாலே விசேஷித்தவர்கள், நீங்கள் எங்களோடு இருப்பது தான்ப்பா எங்களுக்கு விசேஷம். இந்த சமூகத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீங்கள் தான் எங்களுக்கு ஜீவன். ஆண்டவரே, எங்கள் ஜீவனே நீங்கள் தான்ப்பா. என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான். இந்த நாளிலுமே காணும்படி எங்களுக்கு கிருபை செய்தபடியால் ஸ்தோத்திரம். நம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களையும் எங்களுடைய ஜீவியத்தினை கட்டுகிறவராக இருக்கபடியால் ஸ்தோத்திரம். கட்டுவேன் இடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிறீங்க, நாட்டுவேன் பிடுங்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிறீங்க. இந்த மரம் இந்த வருஷம் இருக்கட்டும், நான் சுற்றிலும் கொத்தி எருபோடுவேன்னு சொல்லியிருக்கிறீங்க. இந்த 2024 வருஷத்தில் நாங்கள் கனி கொடுக்கும்படியா எங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் அவிதமாய் ஆஸ்வதிங்க. ஆண்டவரை வாய்க்க பண்ணுங்க. ஆண்டவரை, கனி கொடுப்பதற்கு தடையாக இருக்கக்கூடிய எல்லா ஜென்ம சுபாவங்கள் எங்களை விட்டு அகற்றி போடுங்க. ஆண்டவர், நல்ல பிதாவே, நாங்கள் உண்மை துதிக்கிறோம். இந்த சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம். சபையில் இருக்கிற எல்லா முதியவர்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த முதுமை பருவத்திலே அவர்களுக்கு சரீரத்தில் இருக்கிற பாடுகள் உபத்திரங்கள் எல்லாம் மாற்றி போடுங்க. நல்ல ஆரோக்கியத்தை கொடுங்க. நம்முடைய வார்த்தையின்படி முதிர் வயதிலும் கனிதந்து பசுமையும் புஷ்டியுமாக இருப்பான்னு சொன்னீங்களே ஆண்டவரே, நம்முடைய வார்த்தையின்படி ஆகட்டும். ஆண்டவரே, சபையில் இருக்கிற எல்லா பெற்றோருக்காக ஜெபிக்கிறேன். தங்கள் பிள்ளைகளை உமக்கென்று வளர்க்க வேண்டும் என்ற அந்த உக்ரானத்தை உணர்ந்து தங்கள் பிள்ளைகளை உமக்கென்று வளர்த்திட
ஆண்டவரே அப்படிப்பட்ட பாரத்தால் நிரப்புங்க ஆண்டவரே. குடும்பத்தை ஆசீர்வதிங்க, குடும்பத்தினுடைய எல்லா தேவைகளையும் சந்திங்க, குறைகளை நிறைவாக்குங்க. ஒவ்வொரு குடும்பத்திலும் உடைய ரட்சிப்பின் கம்பீர சத்தம் கேட்கட்டும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மை குறைபடாது என்று எழுதியிருக்கிறது. ஆண்டவரே, ஒரு நன்மையும் குறைபடாதபடிக்கு எல்லாவற்றாலும் நிரப்புகிற எங்கள் தெய்வ கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். எல்லா வாலிய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். வாலிய பிள்ளைகளை ஆசிரியங்க, படிக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞானத்தை கொடுங்க. படித்து முடித்து விட்டு வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, திருமணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல மனவாழ்வு அமைச்சு கொடுங்க. ஏற்ற துணை நான் உண்டு பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. அதன் காலத்தில் நேர்த்தியாக செய்கிறவர், எங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கையில் நேர்த்தியாக செய்கிறவராக இருக்கபடியால் ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம்ப்பா. சரீரத்திலே பாடுகள், வியாதிகள், உபத்திரங்களோடு வாழ்கின்ற ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். நானே உன்னை குணமாக்குகிற பரிகாரியாகிய கர்த்தர், ஏற்றுவதற்கு வரப்பண்ணின வாதிகளில் ஒன்றையும் உன்மேல் நான் வரப்பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்கிறேன். சாப்பிடுற அப்பத்தையும் தண்ணீரையும் ஆஸ்வதிங்க, வியாதியை விலைக்கு போடுங்க. நீதியின் சூரியன் உதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆரோக்கியமான நம்முடைய சிட்டைகளுக்குள்ளாக சபையை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இஸ்ரவேல் தேசத்திலே கோத்திரத்தாரிலே பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை என்று எழுதியிருக்கிறதே. சபையிலே அபிதமாய் பலவீனப்பட்டவர்கள் இல்லாதபடிக்கு எல்லாருக்கும் பலத்தால் நிரப்புங்க, சத்துவத்தால் நிரப்புங்க ஆண்டவர். நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் சாமி, ஸ்தோத்தரிக்கிறோம். பாடகர்களுக்காக ஸ்தோத்திரம். பிள்ளைகளை அதுக்கேற்ற நல்லெண்ண தாளந்துகளை கொடுங்க. இன்னும் மக்கண்டு பிரகாசிக்கிற சுடர்களாய் மாற்றுங்க. இசைக்கரை வாசிக்கிற பிள்ளைகள் மீது உடைய ஆசீர்வாதம் தங்கட்டும். நல்லெண்ண ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம்ப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. ஊழியம் செய்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதா அவனை கனம் பண்ணுவார் என்று இருக்கிறது. உம்முடைய வார்த்தையின்படி ஆகட்டும் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம்ப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். சிறு பிள்ளைகளை நீர் அரவணைத்து ஆஸ்வதித்தது போல இந்த ஆராதனை நேரத்திலும் கூட உடைய கூடி வந்திருக்கிற குழந்தைகள் மீது உம்முடைய ஆசீர்வாதம் தங்கட்டும். பொல்லாங்கன் தொடாதபடிக்கு உம்முடைய பாதுகாப்பும் கருத்துக்களாக ஒப்பு கொடுக்குறேன். பிள்ளைகளுக்கு எந்த ஒரு பலவீனம் வராதபடிக்கு ஆண்டவரே, குழந்தைகள் மீது உடைய பரிசுத்தத்தை நான் தெளிக்கிறேன். பொல்லாங்கன் தொடாமல் அப்புறப்பட்டு போகும்படியாக கட்டளை கொடுக்கிறேன். ஓங்கி வளர்கிற விருட்சங்களைப் போல் இருப்பார்கள் சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, உன் பிள்ளைகள் உன் பந்தய சிற்றிலும் ஒளிமர கன்றுகளைப் போல் இருப்பார்கள் சொல்லியிருக்கிறீங்க. எங்கள் குழந்தைகள் அவ்விதமாய் ஓங்கி வளர்கிற விருட்சங்களாய் வரட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம்ப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. தொழில் செய்கிறவர்கள் சிற தொழிலை ஆஸ்வதிங்க, வியாபாரத்தை ஆஸ்வதிங்க. உமக்கென்று சாட்சி உள்ளவர்களை காணப்படட்டும் ஆண்டவர். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஆண்டவரே மேன்மையை கட்டளிடுங்க. மேல் அதிகாரியின் கண்களை தயவு கிடைக்க பண்ணுங்க சார். ஆண்டவரே, சபைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சபையினுடைய ஆண்டவரே, இந்த வெற்றிடங்களெல்லாம் ஆத்துமாக்களால் இந்த வருஷத்தில் நீ நிரப்ப போகிறதுக்காக ஸ்தோத்திரம். அதற்கு எங்களை உபயோகப்படுத்துங்க. நாங்கள் புறப்பட்டு போய் ஆத்துமாக்களை ஆண்டவரே ஆதாயப்படுத்துகிறவர்களை எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. மேய்ந்திருக்கிற அந்த அப்பத்துக்கும் திராட்சை ரசத்துக்கும் வெளியில் இருக்கிற அந்த ஆடுகளை எல்லாம் சபையிலே கூட்டி சேர்க்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்தார் என்று இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையின்படி ஆகட்டும் ஆண்டவரே. நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம்ப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் சார். இப்போ நம்முடைய ஸ்தலத்திலேருந்து இவங்களை புறப்பட்டு போகிறாங்க. இவங்களோட நம்முடைய சமயம் கடந்து செல்லட்டும். மீண்டும் சபையில் ஒன்று கூடும் நாள் வரைக்கும் நம்முடைய பிரசன்னம் அவளோடு இருக்கட்டும். அவளை பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் விதமாய் பொறுப்பெடுத்து கொண்டபடியாக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா துதி கன மகிமையை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. நம்முடைய நாம ஒன்றே மகிமைப்படுவதால்
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர்.